You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். இந்த காலையில் மீண்டுமாக கூடாரத்தில் இருப்பது என்பது நிச்சயமாகவே ஒரு சிலாக்கியமாகவே உள்ளது. நான் அப்படியே வேப்படைந்து கொண்டிருக்கிறேன். பின்னால் உள்ள அநேகரால் கேட்க முடியவில்லை என்று சகோதரன் நெவில் கூறினார். அங்கே பின்னால் உள்ளவர்களே, இப்பொழுது உங்களால் நான் பேசுவதை மிக நன்றாக கேட்க முடிகிறதா? சரியாக உள்ளதா? சரி. நான் சிறு உருவம் கொண்டவனாயிருக்கிறேன். எனவே நான் பேசுவதை ஜனங்கள் எல்லா பக்கங்களில் இருந்தும் கேட்டறிந்து கொள்ளும்படி நான் அதிக சத்தமிட வேண்டியதாய் உள்ளது. எனவே நான் பொதுப்பணித்துறை நிர்வாகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது ஒரு சமயம் நடந்தது என் நினைவிற்கு வருகிறது. நான் வழக்கமாகவே பெருந்தலை பகுதிகளை கொண்ட ஆணிகளை புதை மிதியடியில் வைத்து தைத்து உருவாக்கப்படும் பெரிய காலணிகளையே அணிந்து கொண்டு உயர்வான மின்னிணைப்பு பாதைகளில் இருந்து நடந்து வருவதுண்டு. அப்பொழுது நான் படிகளில் மேலேறி வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர், திருமதி ஈலாட் என்பவர், மின்தொடர் பிணைப்பு பலகையினிடத்தில் இருந்தார். அங்குள்ள திரு ஜிந்தர் அவர்களே, நீங்கள் அவளை மிக நன்றாக அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். ஆகவே எடித், பெல்லி, நான் எப்போதும் கண்டுள்ளவர்களில் சிறிய உருவம் கொண்ட நபராயிருந்தும் நீர் மிக அதிகமான சத்தத்தை ஏற்படுத்துகிறீரே என்றாள். இந்த பெருந்தலை பகுதிகளை கொண்ட ஆணிகளை புதை மிதியடியில் கொண்டுள்ள காலணிகளை அணிந்து சத்தமாக ஒலி எழுப்பிக் கொண்டே படிகளில் நடந்து மேலேறி செல்வேன். நான், பாருங்கள் எடித், நான் மிக சிறு உருவம் கொண்டவனாக இருக்கிறேன். எனவே நான் சுற்றிலும் ரோந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் அதிக சத்தத்தை உண்டு பண்ண வேண்டியதாக இருக்கிறது என்றேன். நான் சற்று முன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள உள்ளே சென்றேன். அப்பொழுது சகோதரன் நெவில் அவர்கள், என்னுடைய நல்ல நண்பர் சகோதரன் ராய் ராபர்ட்சன் அவர்கள் சுகவீனமாய் இருக்கின்ற காரணத்தின் நிமித்தமாய் இக்காலை ஆராதனைக்கு வர இயலாமல் தொலைவில் இருக்கிறார். அவர் ஒரு பல்லை பதித்து வைத்திருந்தார். எனவே அது நோய் நுண்மங்களை பரப்பி நச்சுப்படுத்தி அவருக்கு காய்ச்சலை ஏற்படுத்த காரணமாயிற்று. எனவே அவர் அதை பிடுங்கி எடுக்க வேண்டியதாய் உள்ளது. அதை தாமதமின்றி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ராய் அவர்கள் நமக்கு இங்கு ஒரு தகப்பனை போல இருந்து வருகிறார். எனவே நாம் அவரை நேசிக்கிறோம். ஆகையால் நான், சகோதரன் ராய் அவர்களே, இப்பொழுது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் ஆராதனைக்காக உள்ளே செல்லப் போகிறேன் என்றேன். மேலும் நான் உங்களுக்காக இக்காலையில் நாங்கள் யாவரும் ஜெபிக்கும்படியாக நான் சபையை கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்றும், நாளை அவர் அங்கு செல்லும் போது இது கவனமாய் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினேன். அந்த பல்லானது கோணலாக அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு விதமாக வளர்ந்துள்ளது. அது முறைப்படி இல்லாமல் பதிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர்கள் அதனை வெளியே துண்டித்து பின்னர் பிடுங்கி எடுக்க வேண்டியதாய் உள்ளது. சகோதரன் ராய் அவர்கள் ஓய்வு பெற்றுள்ள ஒரு படைத்துறை வீரர். நீங்கள் யாவரும் அறிந்துள்ளபடி 2ஆம் உலகப் போரில் அவர் சின்னாபின்னமாக சுடப்பட்டிருந்தார். அது தேவனுடைய நன்மைக்கானதா இல்லாதிருந்திருக்குமானால் அவர் பிழைத்திருக்கவும் கூட மாட்டார். அவர் மரித்தோர் மத்தியில் நீண்ட நேரமாக கிடத்தப்பட்டிருந்தார். கரங்களில் இங்கே சுட்டு சிதைக்கப்பட்டு, கால்களிலும் வெடித்து சிதைக்கப்பட்டு, முக்கியமான நரம்புகள் மரித்தே போய்விட்டிருந்தன. ஆகையால் மருத்துவரோ அவர் எப்படியாவது பிழைத்தாலும் அவர் ஒருபோதும் ஓரடி கூட எடுத்து வைத்து நடக்க மாட்டார் என்று கூறிவிட்டார். ஆனால் தேவனுடைய கிருபையினால் அவர் ஒவ்வொரு நாளும் பணிபுரிகிறார். உயரே ஏறி எல்லாவற்றையும் செய்கிறார். தேவன் அவருக்கு நல்லவராகவே இருந்து வருகிறார். ஏனென்றால் அவர் ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறோம். நாம் சரியாக ஜீவிப்போமேயானால் அப்பொழுது நாம் இந்த தொல்லைகளில் இருந்து விடுபாடு கொண்டவர்களாய் இருப்போம் என்பதை அது பொருட்படுத்தவில்லை. வெளிப்படையாக கூறினால் எல்லா தொல்லைகளுமே நம்முடைய வழியில் திருப்பப்படுகின்றன என்பதையே அது பொருட்படுத்துகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அதுவே அந்த மகிமையான பாகமாய் உள்ளது. ஆகையால் நாம் சகோதரன் ராய் அவர்களுக்காக இக்காலையில் விசேஷித்த பிரார்த்தனை ஏறெடுக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப் போகிறோம். அதே சமயத்தில் இங்குள்ள எவரேனும் ஜெபித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றோ ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று இருக்கிறார்களா என நான் எதிர்பார்க்கிறேன். அப்படியானால் அவர்கள் தங்களுடைய கரங்களை அப்படியே உயர்த்துவார்களேயானால் நலமாயிருக்கும். சரி, அது அருமையாய் உள்ளது. நீங்கள் விரும்பினால் நாம் ஜெபிக்கையில் அப்படியே சற்று நேரம் எழும்பி நிற்போமாக. கர்த்தாவே, நாங்கள் ஓய்வு நாளின் துவக்கத்தில் இன்றைக்கு வருகிறோம். இப்பொழுது சூரியனானது ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டு வரும்படியாக உலகத்தினூடாக எழும்பி தன்னுடைய செயல்முறையை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆராதனையின் துவக்கத்திலே நாங்கள் உம்முடைய சபையின் ஒரு பங்காயிருக்கிறோம். சரீரத்திற்கான சரீர பிரகாரமான சுகமளித்தலுக்கென சுகமளிக்கும் ஆராதனைகளை நடத்தும்படியாக எங்களுடைய மீறுதல்கள் நிமித்தம் காயப்பட்டு
எங்களுடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தரின் தழும்புகளால் குணமாக்கப்பட்டு அவருடைய விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றும்படியாக அடைக்கப்பட்டிருக்கிறோம். சூரியன் தன்னுடைய செட்டைகளை வீசும்படி எழும்ப துவங்கினது போல ஆராதனையின் துவக்கத்திலேயே பாடல்களிலும் மற்றும் உள்ளவைகளிலும் எங்களுடைய இருதயங்கள் எழுப்பப்பட துவங்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இக்காலையில் உம்முடைய தாழ்மையான ஊழியக்காரனான எங்களுடைய அருமையான வெளியேறப்பட்ட சகோதரன் ராய் ராபர்ட்சன் அவர்களை நினைவு கூறுகிறோம். நீரே யுத்தகலத்தில் அவருடைய ஜீவனை காத்து அவருக்கு நல்லவராக இருந்து வருகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் இன்றைக்கு அவர் வேதனையில் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். அதனால் அவரால் சபைக்கு வருகை தர முடியவில்லை. கர்த்தாவே, அவர்கள் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானின் வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது பேதுரு சிறை வைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலைக்குள் தூதன் வந்து அங்கே ரகசியமான முறையில் கதவுகளை திறந்து அவனை வெளியே வழி நடத்தினான். ஓ கர்த்தாவே, நீர் இன்னமும் தேவனாயிருக்கிறீர். இக்காலையில் அந்த தூதர்கள் உம்முடைய கட்டளையில் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நாங்கள் இங்கே இந்த தேவனுடைய வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் அந்த தூதர்கள் சகோதரன் ராபர்ட்சன் அவர்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாஞ்சை இங்கே அவருடைய ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். ஆனால் துன்பமானது அவரை பிடித்து வைத்துக் கொண்டது. தேவனுடைய தூதர்கள் அவரை விடுவிக்கவும் அவர் தேவனுடைய வீட்டில் மீண்டும் அவருடைய ஸ்தானத்தை எடுக்கும்படியாக அவரை குணமாக்கவும் செய்வீராக. மற்றவர்களும் கஷ்டத்தினூடாக வந்துள்ளனர். அவர்கள் சுகவீனமாய் இருந்து வருகின்றனர். ஒரு வயோதிக பெண்மணி தன்னுடைய கால் தளர்வுற்ற நடையோடு அவளுடைய இருக்கையில் அமர தன்னுடைய கரங்களை உயர்த்தியவாறு சென்றதை நாங்கள் கண்டோம். அவள் சுகமாக்கப்பட வேண்டும் என்றே தேவனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாள். கர்த்தாவே, அவள் துள்ளி குதித்து ஒரு வாலிப பெண்மணியின் இளமையோடு வெளியே நடந்து செல்லும்படி அருள் புரியும். தங்களுடைய கரங்களை உயர்த்தின மற்ற எல்லோரும் அவர்களில் அநேகர் மேலே உயர்த்தினர். ஏனென்றால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ முன்னமே மேற்கோள் காட்டப்பட்டு வருகின்றது. நாங்கள் இன்றைக்கு விசுவாசத்திற்குள்ளாக விசுவாச கரங்களுக்குள்ளாக பறந்து செல்வோமாக. அதுவே எங்களை எல்லா சுகவீனங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கும். ஆராதனையானது முடிவடைகின்ற போது எங்கள் மத்தியில் உள்ள ஒருவரும் பலவீனமாய் இல்லாதிருப்பார்களாக. கர்த்தாவே, ஒவ்வொரு அவிசுவாசியும் ஒரு விசுவாசியாக மாற அருள் புரியும். நாங்கள் உம்முடைய வார்த்தையின் பேரில் தியானிக்கையில் பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து எங்களுடைய இருதயங்களில் அதை வைத்து அது வார்த்தையின் கனியாக மாறும் வரைக்கும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவாராக. நாங்கள் எங்களுடைய தலைகளை தாழ்மையாய் தாழ்த்தி இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கையில் கர்த்தாவே, எங்களுக்காக இதை செய்யும். ஆமேன். நீங்கள் அமரலாம். இக்காலைக்கான ஆராதனையின் செய்திக்குள்ளாக நாம் செல்லும் முன்னர் உங்களுடைய சிந்தைகளில் இதை சற்று கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களில் எவரேனும் பருவகால விடுமுறை ஓய்வு நேரங்களை கொண்டிருந்து திங்கட்கிழமை துவங்கி ஒரு வாரத்திற்கு ஒஹாயோ மிடில் டவுனில் நடைபெறவுள்ள ஆராதனைகளில் ஒன்றில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அது காம்ப் மைதானங்கள் என்ற இடத்தில் நடைபெற உள்ளது. ஜீன் அவர்களே, உங்களுக்கு காம்ப் மைதானங்களின் பெயர் தெரியுமா? சகோதரன் சில்வான், மிடில் டவுன் ஒரு சிறிய பட்டணமாயிருக்கிறது. ஏறக்குறைய இங்குள்ள ஜெஃபர்சன்வில்லை போன்றிருக்கும் என்று நான் உத்தேசிக்கிறேன். அது ஒரு கூடைப்பந்தாட்ட மையமாய் உள்ளது. சகோதரன் சில்வான் அவர்கள் அங்கே மெய்ப்பனாக இருக்கிறார். ஏறக்குறைய 60,000 பேர்களின் ஒத்துழைப்பினை கொண்ட முழு சுவிசேஷ சபைகளின் சபை ஒன்றில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளதால் காம்ப் மைதானங்கள் எங்குள்ளன என்பதை அவர்களால் உங்களுக்கு கூற முடியும். அந்த காம்ப் மைதானத்தில் அநேக குடிசைகள் இருக்குமாம். எனவே அங்கு வர விரும்புகிற ஜனங்களை அவர்கள் கவனித்து பேணுவார்கள் என்று எனக்கு கூறப்பட்டுள்ளது. இக்கூட்டங்கள் திங்கட்கிழமை துவங்கி சனிக்கிழமை வரை 6 நாட்கள் நடைபெறும். மற்ற சபைகளின் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை என்று கூட்டம் நடைபெறாது. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வழக்கமான ஆராதனைகளுக்கு செல்வார்கள். சுகமளிக்கும் ஆராதனைகள் அல்லது ஒவ்வொரு இரவும் ஒருவேளை வியாதியஸ்திற்கான ஜெபம் ஏறெடுக்கப்படலாம். ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறீர்கள். அது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரை திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலும் நடைபெறும். நீங்கள் பருவகால விடுமுறை ஓய்வு நேரங்களில் இருந்து கொண்டிருந்தால் உங்களுடைய பருவகால விடுமுறை ஓய்வு நேரம் இனி இருக்கப் போவதாய் இருந்தால் நீங்கள் அதை இப்படிப்பட்ட ஒரு வழியில் அதை கழிக்க விரும்பலாம். பாருங்கள், அப்பொழுது நாங்கள் நிச்சயமாகவே உங்களை வரவேற்க மகிழ்ச்சி அடைவோம். கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிராத யாவரும் இக்காலையில் தரித்திருந்து அதை குறித்து சிந்திக்கும்படி உற்சாகப்படுத்த நானும் கூட விரும்புகிறேன். இப்பொழுதிலிருந்து ஏறக்குறைய 45 நிமிடங்களுக்குள் தொடரவிருக்கும் ஞானஸ்தான ஆராதனைக்கு ஆயத்தமாயிருங்கள். அப்படித்தான் துவங்கும் என நான் எண்ணுகிறேன். அது இங்கே சபையிலே துவங்கும். ஜனங்களை கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தில் ஞானஸ்தானம் பண்ணும்படி உற்சாகப்படுத்த நாங்கள் மிகவும் சாதகமான மனமுடையவர்களாயும் ரட்சிப்பிற்கு அது இன்றியமையாததாயும் உள்ளது என்பதை அறிந்தவர்களாயும் இருக்கிறோம். ஏனென்றால் இது நம்முடைய கர்த்தரால் கடைசி கட்டளையாக, சபைக்கான அவருடைய கடைசி கட்டளையாக எழுதப்பட்டது. அதாவது
அவர் கடைசியாக சபைக்கு கட்டளையிட்ட போது அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்றார். ஆகையால் நாம் முழுக்க ஞானஸ்தானம் பண்ணப்படுவது இன்றியமையாதது என்பதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று தங்களுடைய இருதயத்தில் உறுதி கொண்டு அவர் பாவிகளை ரட்சிக்க மரித்தார் என்றும், அவர் மரித்து ரட்சிக்கும்படியான ஒருவராய் நீங்கள் இருந்தீர்கள் என்றும், உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு வர விரும்பி உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றும், நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் ஒரு சீஷனாக இப்பொழுது மாறப்போகின்றீர்கள் என்ற உங்களுடைய உறுதியை எடுத்துக்கொண்டு உலகிற்கு அதனை கூற விரும்பும் எவருக்கும் நாங்கள் இந்த ஆராதனையில் ஞானஸ்தானம் கொடுக்க மகிழ்ச்சியாயிருப்போம். உங்களுக்கு செல்வதற்கு சபை இல்லாதிருக்குமாயின் அப்பொழுது நீங்கள் எங்களோடு ஐக்கியம் கொள்ளும்படி உங்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். இங்கு எங்களுக்கு அங்கத்தின் உறுப்பினர்களே கிடையாது. இது எல்லா ஸ்தாபனங்களில் இருந்தும் கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினர்கள் எல்லோருக்குமான ஒரு திறந்த கூடாரமாயிருக்கிறது. நாங்கள் ஸ்தாபன பாகுபாடற்றவர்களாக காணப்படுகிறோம். நாங்கள் எல்லா ஜனங்களுக்கும், அவர்கள் யாராயிருந்தாலும், என்ன நிறமாயிருந்தாலும், எந்த இனமாயிருந்தாலும் அல்லது என்ன கோட்பாடாயிருந்தாலும் பொருட்படுத்தாமல் வாசல்களை திறக்கிறோம். ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். விருப்பமுள்ளவன் வரக்கடவன். உங்களுக்கு வேறெந்த சபையும் இல்லை என்றால் நீங்கள் எங்களோடு ஐக்கியம் கொள்ளும்படி வருவதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். சேர்ந்து கொள்ள ஒன்றுமே இல்லை. வாசல்கள் திறந்திருக்கையில் அப்படியே உள்ளே வந்து எங்களோடு ஐக்கியம் கொள்ளுங்கள். அவ்வளவுதான் உங்களுக்கு தேவை. எனவே அந்த விதமாக அப்படியே உள்ளே வாருங்கள். திறந்த இருதயத்துடன் வந்து முனைந்து ஈடுபட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக விரைந்து செயல்படுகையில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஏனென்றால் வேதாகமத்தில் உரைக்கப்பட்டுள்ள எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்படும் வேளையானது சமீபித்து விட்டது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களில் அநேகர் ஐக்கிய நாடுகளுக்கு அன்றொரு நாள் குருஷேவ் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையை வாசித்திருப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அது ஒரு நண்பரின் மூலமாக கனடா தேசத்து பத்திரிகையிலிருந்து எனக்கு எடுத்து மேற்கோள் காட்டப்பட்டது. அவர், தேவன் ஒருவர் உண்டென்றால் அவர் முதலாளிகளாகிய உங்களைக் கொண்டு அவர் ஆரம்பத்தில் செய்தது போன்றே மீண்டும் ஆலயத்தை சுத்தப்படுத்தவும் துடைக்கவும் ஆயத்தமாயிருப்பார் என்றார். ஆகையால் இப்பொழுது உங்களால் அவர் மீண்டும் ஆலயத்தை துடைக்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்னும் வரியில் மறைந்து கிடக்கும் பொருளை அறிந்து கொள்ள முடியும். ஒரு பொது உடைமைவாதி பக்தி உண்டாக்கும் அதை போன்ற ஒரு காரியத்தை கூற வேண்டியதாய் இருந்திருக்குமா? இருந்த போதிலும் அவர் ஏதோ ஒரு காரியத்தை உடையவராயிருந்தார். அது உண்மை. துவக்கத்தில் அது முதலாளிகளாயிருந்து அதுவே தொல்லையை விளைவித்தது. நாம் முதலாளிகளாயிருக்கிறோம். நம்முடைய அருமையான அன்புக்குரிய மேய்ப்பர் சகோதரன் நெவில் அவர்கள் தன்னுடைய தொலைக்காட்சியின் பேரில் இல்லை, வானொலி ஒலிபரப்பின் பேரிலான ஒரு கருத்தை கூற அன்று ஒரு நாள் காலையில் நான் கேட்டேன். அது அப்படியே என்னுடைய சிந்தையில் பதிந்து விட்டது. அதை என்னால் மறக்க முடியவில்லை. நான் கடந்த இரவு என்னுடைய நண்பர் ஒருவருக்கு அதை எடுத்து கூறினேன். அது இதுவாயிருந்தது. பரிசுத்த ஆவியானது பூமியை விட்டு எடுக்கப்பட்ட பிறகு அந்த சம்பிரதாயமான சபை மார்க்கமானது எந்த வித்தியாசத்தையுமே அறியாமல் தொடர்ந்து செயல்படும். நீங்கள் எப்போதாவது எத்தனை பேர் அதை கேட்டீர்கள்? அது பெரும் வியப்புட்டுதலாக இருந்ததல்லவா? அவர்கள் பரிசுத்த ஆவியை அறியார்கள். எனவே அது போய்விடும்போது அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அப்படியே அதே விதமாகவே சென்று செயல்பட்டுக் கொண்டிருக்க போகிறார்கள். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக கடைசியான ஒருவர் முத்தரிக்கப்படும் போதும் அவர்கள் அப்படியே தொடர்ந்து சென்று அதற்கு மனமாற்றம் அடைந்தவர்களை கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அது என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வழக்கமாக இருந்து வந்தது போன்றே அவர்களுடைய சம்பிரதாயமான மார்க்கம் தொடர்ந்து செயலாற்றும். இப்பொழுது அது எனக்கு பதிந்து விட்டது போல உங்களுக்கு பதியாமல் இருக்கலாம். ஆனால் அது உண்மையாகவே ஒரு பெரும் வியப்பூட்டும் வாக்குமூலமாக இருந்தது. அதாவது அவர்கள் பரிசுத்த ஆவியை தவறவிடும் அளவிற்கு மார்க்க ரீதியான சடங்காச்சார முறைகளில் இருந்து கொண்டு அவ்வளவாய் தொடர்பின்றி இருக்கிறார்கள். ஏனென்றால் அது என்னவா இருக்கிறது என்று துவக்கத்திலேயே அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். தேவன் நம்மீது இரக்கமாய் இருப்பாராக. சகோதரனே, இந்த ஜீவியத்தில் அவருக்கு மிக மிக சிறிய துக்கம் நேரிட்டாலும் கூட அதை என் இருதயத்தில் அறிந்து கொள்ளும் அளவிற்கு நான் ஜீவிக்க வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையாயிருக்கிறது. அவரை துக்கப்படுத்தும் ஏதோ ஒன்றை நான் செய்தால் நான் அந்த நொடி பொழுதே அதை உணரக்கூடியவனாயிருக்க வேண்டும். அவர் இல்லாமல் தனிமையாய் இருக்க நேரிட்டால், அவர் இங்கு இல்லாமல் இருக்கும்போது நான் இங்கு இருக்க விரும்பவில்லை. அப்பொழுது நானும் போய்விட வேண்டும் என்றே விரும்புகிறேன். ஆமையா, ஏனென்றால் அப்பொழுது கிருபாசனத்தில் இரத்தமே இருக்காது. அது இருளாய், புகையாய், கருமையாயிருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய வழக்கிற்கு வழக்காடாங்கே நியாயசாஸ்திரியே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க மாட்டார். அதை கூறுகிற வேதவாக்கியத்தை நீங்கள் அறிவீர்களா? பரிசுத்த ஸ்தலம் புகைந்து கொண்டிருந்தது. கிருபாசனத்தில் இரத்தமே இல்லாதிருந்தது. அப்பொழுது அது நியாய தீர்ப்பாயிருந்தது. கர்த்தரை இலையுதிர் காலத்தின் ஆரம்பத்தில் கொஞ்ச காலத்திற்கு ஒரு சில இரவுகள் எழுப்புதல் கூட்டங்களை அருள்வாரானால் நலமாயிருக்கும். நான் இதை என் மனதில் வைத்துள்ளேன்.
அதாவது நான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எடுத்து அதன் பேரிலான ஒரு ஆய்வினை செய்யும்படியாக அப்படியே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தினூடாக தொடர்ந்து சென்று பிரசங்கிக்க விரும்புகிறேன். இப்பொழுது இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கப்படுவதற்காக உள்ளே வருகின்றனர் என்பதை நான் அறிவேன். என்னுடைய அலுவலகமோ இன்றைக்கு இல்லை, இந்த வாரம் மூடப்பட்டிருந்தது. எனவே சில ஜனங்கள் உள்ளே வந்திருந்தும் ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்கான ஒரு தருணம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் அந்த பையன்கள் ஒரு நாள் முழுமையாக ஓய்வெடுத்துக் கொள்ளும்படியாக அங்கே வெளியே சென்று விட்டிருந்தனர். அவர்கள் அதிகமான பணியினை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அவர்களுடைய சொந்த பணி, இன்னும் கூடுதலான கூடார பணியும் மற்றும் என்னுடைய தொலைபேசி அழைப்புகள் மற்றும் எல்லாவற்றையுமே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அது உங்களை சீக்கிரத்தில் உங்களுடைய அமைதியை எளிதில் இழக்க செய்து விடுகிறது. ஆகையால் அதுதான் காரணம். ஆகவே நான் எப்பொழுதாவது ஒரு முறை எங்காவது வெளியே சென்று வித்தியாசமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்தாக வேண்டும். அவர்களும் கூட அதை செய்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஆகையால் அவர்கள் என்னை அழைத்தனர். அப்பொழுது நான் அது சரியா இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்றேன். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கொஞ்சம் வாசிக்கலாம் என்று எண்ணினேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வேதாகமங்களை வைத்திருந்தால் நாம் ஏசாயாவின் புத்தகத்திற்கு திருப்புவோமாக. நீங்கள் உங்களுடைய வேத புத்தகத்தை எடுத்து அதை வாசிப்பதை நான் காண விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன். நாம் வெறுமன 1 அல்லது 2 வசனங்களுக்கு மேலாக வாசிக்கப் போவதில்லை. அதே சமயத்தில் அது தேவனுடைய நித்தியமான அழிவில்லாத வார்த்தையாயிருக்கிறது. அது ஒருபோதும் ஒழிந்து போக முடியாது. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் நித்திய ரட்சிப்பு என்றுள்ள தலைப்பு. ஓ, தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நான் உங்களிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் பணமுமின்றி விலையுமின்றி என்ற பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். நம்முடைய நாட்களில் மிக அதிகமான மகிழ்வூட்டும் காரியங்கள் இருக்கின்றன. நாம் இன்பங்கள் என்று அழைக்கும் அநேகமானவை ஜனங்களை கவர்ந்தெடுக்கும்படியாய் உள்ளன. அது எல்லா ஜனங்களுக்குமானதாயும் எல்லா வயதினருக்குமானதாயும் உள்ளது. வாலிப ஜனங்களுக்கான கவர்ச்சியூட்டுதல்களாக நவநாகரிக நடனங்கள், அசைந்து உருண்டாடும் நடன விருந்துகள் மற்றும் அவர்கள் கொண்டுள்ள இசையும் அதனோடு இசைந்து செல்வதற்காகவே உள்ளது. எனவே அது கலை நிகழ்ச்சிக்கான முழுமையான கவர்ந்தெடுத்தலாய் உள்ளது. ஒரு பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு நல்ல வீட்டில் வளர்க்கப்பட்டிருந்தாலும், எப்படித்தான் சரியானதை செய்ய அதற்கு கற்பிக்கப்பட்டிருந்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. அந்த பிள்ளையானது புதிய பிறப்பின் அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளாதிருக்குமானால் அப்பொழுது அது அசைந்து உருண்டாடும் நடன இசையை கேட்கிற மாத்திரத்தில் அந்த இசையானது அப்பிள்ளையினுடைய கவனத்தை கவர்ந்து விடுகிறது. ஏனென்றால் அவனுக்குள்ளாக ஒரு மாம்ச பிரகாரமான ஆவியானது இயல்பாகவே அவருக்குள்ளாக பிறந்துள்ளது. எனவே அந்த சிறு பிள்ளையினுடைய ஆவியை பிடித்துக் கொள்ளும்படி இன்று பிசாசின் வல்லமை மிகவும் மகத்தானதாய் உள்ளது. அப்படியானால் புதிய பிறப்பை புறக்கணித்திருக்கிற பெரியோர்களை அது எவ்வளவு அதிகமாய் பற்றி பிடிக்கும்? ஏனென்றால் உங்களுடைய ஜீவியமானது மாற்றப்படுகிற போது மட்டுமே, நீங்கள் மாற்றமடைந்திருக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக புதிதாய் பிறக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்குள் மாற்றமடைந்திருந்தால் ஒழிய நீங்கள் எவ்வளவுதான் பக்தி உள்ளவர்களாய் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. உங்களுடைய சுவாபமோ உலகத்தின் காரியங்களில் இருந்த விதமாகவே இருக்கும். உங்களால் ஆராதிக்க முடியும், பக்தி உள்ளவர்களாய் இருக்க முடியும். ஆனால் இன்னமும் ஒரு விதமாக உங்களை வலிந்து இழுக்கும் வல்லமை அப்படியே இருக்கும். ஏனென்றால் இந்த பழைய பாவ மனுஷனும் அவனுடைய வாஞ்சைகளும் இன்னும் உங்களுக்குள்ளாக மரிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவானவர் ஒருமுறை உங்களுடைய இதயத்தில் உள்ள சிங்காசனத்தை எடுத்துக் கொள்ளட்டும். அப்பொழுது அந்த காரியங்கள் தொல்லைப்படுத்தாது. அது அவ்வளவு மகத்தானதா இருக்கிறது. என்னால் அந்த மனிதனுடைய பெயரை குறிப்பிட்டு கூற முடியாது. ஏனென்றால் இப்பொழுது அவருடைய பெயரை என்னால் நினைவுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. ஆனால் உங்களில் அநேகருக்கு அவரை நினைவிருக்கும். ஒரு தீவு இருந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது புருஷர்கள் அங்கு செல்லும் போது அங்குள்ள பதுங்கிடத்திலிருந்து பெண்கள் வெளியே வந்து பாடுவார்களாம். அவர்களுடைய பாடல்கள் மிகுந்த ஆவலூட்டி ஏய்ப்பதாயிருக்குமாம். அப்பொழுது அந்த கப்பல்களில் உள்ள கப்பலோட்டிகள் கடந்து செல்கையில் உள்ளே வருவார்களாம். அப்பொழுது அந்த பதுங்கிடத்தில் உள்ள வீரர்கள் விழிப்பற்றிருக்கிற இந்த கப்பலோட்டிகளை பிடித்து அவர்களை கொன்று போடுவார்களாம். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட மகத்தான மனிதன் அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டியவனாய் இருந்தானாம். ஆனால் அவனோ தன்னுடைய கப்பலோட்டிகளை கொண்டு தன்னை ஒரு
கப்பற் பாய்மர கம்பத்தில் கட்ட செய்து அவனால் கூச்சலிட்டு கதற முடியாதபடிக்கு அவனுடைய வாயில் ஏதோ ஒன்றை வைத்து அடைத்துக் கொண்டானாம். அது மட்டுமின்றி தன்னுடைய கப்பலோட்டிகளும் கடந்து செல்லும் போது அதை கேட்கக்கூடாதபடிக்கு அவர்களுடைய காதுகளிலும் அடைப்பானை வைத்து அடைத்து விட்டானாம். அப்பொழுது ஸ்திரீகள் வெளியே வந்து நடனமாடி கூச்சலிட்டு பாடினார்களாம். அப்பொழுது அவன் பின்னாக கட்டப்பட்டிருந்த தன்னுடைய மணிக்கட்டுகளை முறுக்கி திருப்பி தன்னுடைய கப்பலோட்டிகளை நோக்கி, திரும்பிச் செல்லுங்கள், திரும்பிச் செல்லுங்கள் என்று கூச்சலிடும் அளவிற்கு அது அவ்வளவு மகத்தானதாயிருந்ததாம். ஆனால் அவர்களோ அவன் கூறுவதை கேட்க முடியாதிருந்ததாம். ஏனென்றால் அவன் அவர்களுடைய காதுகளிலும் அடைப்பான்களை வைத்து விட்டிருந்தானாம். அதன் பின்னர் அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பயணித்த போது அங்கு அவர்கள் அவனுடைய முகத்திரையை நீக்க வேண்டியதாயிருந்ததாம். இல்லை, அவனுடைய கரங்களை அவிழ்த்துவிட வேண்டியதாயிருந்ததாம். அப்பொழுது அவனும் அவர்களுடைய காதுகளிலிருந்து அடைப்பான்களை எடுக்க வேண்டியிருந்ததாம். பின்னர் அங்கே அவர்கள் வீதியில் நடந்து செல்கையில் அவன் முன்பு கேட்டதை போன்று இல்லாத சிறந்த ஒரு இசையை அங்கே கேட்டானாம். அப்பொழுது அவன் அதன் அருகில் மீண்டும் கடந்து செல்கையில் அவர்கள், பெரிய கடற்கொள்ளைக்காரன், நாங்கள் உம்மை மீண்டும் கப்பற் பாய்மர கம்பத்தில் கட்டலாமா என்று கேட்டார்களாம். அவனோ, வேண்டாம், என்னை கட்டாமலே விட்டுவிடுங்கள், ஏனென்றால் என்னை ஒருபோதும் தொல்லைப்படுத்தாத அளவிற்கு, அந்த அளவிற்கு மிக மகத்தான ஒன்றை நான் கேட்டுவிட்டேனே என்றானாம். அந்த விதமாகத்தான் மீண்டும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான். அவர்கள் அசைந்து உருண்டாடும் நடனங்கள் மற்றும் இந்த உலகத்தின் கலை நிகழ்ச்சிகளை காட்டிலும் மிகவும் மகத்தான ஒன்றை கண்டறிந்துள்ளனர். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் மகிழ்வூட்டப்படுகின்றனர். அது உலகமானது அவர்களுக்கு மரித்ததாய் இருக்கும் அளவிற்கு அவ்வளவு மகத்தானதாய் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த மலிவான பொழுதுபோக்கு கலை நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது நீங்கள் ஏராளமான பணத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான விருந்துகளுக்கும் இந்த மாதிரியான நடனங்களுக்கும் தன்னுடைய பெண் சிநேகிதியை அழைத்து செல்லுகிற ஒரு வாலிப நபர் தன்னுடைய வார சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியான பணத்தை கிரயமாக செலுத்தப் போகிறான். மதுபான கடைகளில் குடித்து தங்களுடைய வாராந்திர துக்கங்களை போக்கும்படியான இன்பத்தை கண்டறிய முயற்சிக்கிற வயோதிக ஜனங்களும் பெரிய தொகையை அவர்கள் செலுத்தும்படிக்கே செல்லுகிறார்கள். அவர்கள் அதிலிருந்து என்ன பெற்றுக் கொள்கிறார்கள்? அவர்கள் கடுந்துயரத்தை தவிர வேறொன்றையுமே பெற்றுக் கொள்கிறதில்லை. நீங்கள் என்றோ ஒரு நாள் அதற்காக தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பது நினைவிருக்கட்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். நீங்கள் அதனை கொண்டு பூமியின் மேல் இங்கு ஒன்றையுமே நிலைநாட்டுகிறதில்லை. அது ஒரு போலியான மாய தோற்றமாயிருக்கிறது. குடித்தல் துக்கத்தை மாத்திரமே கூட்டி சேர்க்கும். பாவமானது மரணத்தின் மேல் மரணத்தை மட்டுமே கூட்டும். உங்களுடைய முடிவான முறிவோ நித்தியமாக தேவனிடத்திலிருந்து வேறு பிரிதலாயும் அக்கினி கடலுக்குள் செல்வதாயும் இருக்கும். நீங்கள் நஷ்டப்படுவதை தவிர வேறெந்த காரியத்தையுமே ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆகையால் தேவன் வந்து, நீங்கள் திருப்தி செய்யாத அந்த பொருள்களுக்காக ஏன் உங்களுடைய பணத்தை செலவழிக்கிறீர்கள், நீங்கள் ஏன் அதை செய்கிறீர்கள் என்ற கேள்வியினை கேட்கிறார். மனிதனை அதை செய்யும்படி செய்கிறது எது? அவர்கள் வைத்திருக்கிற எல்லாவற்றையும், அவர்களால் சம்பாதிக்க முடிந்த எல்லாவற்றையும் மதுபானம் வாங்கவும், ஏதோ ஒரு ஸ்திரியோடு சுற்றித் திரிய, அவளுக்கு ஆடைகளை பரிசாக அளிக்க, அல்லது ஒரு விதமான உலக பிரகாரமான இச்சையான சுகபோக இன்பங்களுக்காகவுமே செலவழிக்கின்றார்கள். ஆனால் நித்திய சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் பணமுமின்றி விலையுமின்றி வாங்கிக் கொள்ளும்படிக்கு தேவனிடத்தில் வர அழைப்பிடப்பட்டிருப்பதாக வேதத்தில் நமக்கு கூறப்பட்டுள்ளது. அந்த காரியங்களோ திருப்தி அளிக்க முடியாது. அவைகளின் முடிவு நித்திய மரணமாய் உள்ளது. நீங்கள் பெரும்புள்ளியாய் இருக்கும்படியாகவோ, அல்லது மகிழ்வூட்டுபவராய் இருக்கும்படியாகவோ, அல்லது வேடிக்கையான பையனாய் இருக்கும்படியாகவோ, அல்லது நீங்கள் யாராய் இருந்தாலும், அல்லது புகழ் வாய்ந்த பெண்ணாய் இருந்தாலும், அல்லது அது என்னவாய் இருந்தாலும், உங்களால் ஒன்று திரட்டி சேகரிக்க முடிந்த பணம் யாவுமே அதற்கு கிரயமாகும். அதை செய்ய நீங்கள் சேமிக்கிற யாவுமே அதற்கு கிரயமாகிறது. மிகவும் உயரிய ஆடைகளை உடுத்தி உலகம் செய்கிற காரியங்களை செய்தாலும் நித்திய அக்கினையின் ஒரு சரிகட்டுதலை மாத்திரமே அறுப்பீர்கள். அப்பொழுது தேவன் ஏன் என்று கேட்பார். நாம் ஏன் அதை செய்தோம் என்று நாம் கேட்கப்படும் போது நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பதில் என்னவா இருக்க போகிறது? தங்களை ஒரு கிறிஸ்தவ தேசம் என்று கூறிக்கொள்ளுகிற நவநாகரிக அமெரிக்கா என்ன பதிலை கூறப்போகிறதா இருக்கிறது? ஒரு வருட காலத்தில் ஆகாரத்தை பார்க்கிலும் மதுபானத்திற்கு அதிகமான பணமானது செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதமான காரியங்களுக்கு ஏன் உங்களுடைய பணத்தை செலவழிக்கிறீர்கள்? அதே சமயத்தில் ஒரு மிஷனரியை கடல் கடந்து அனுப்புவதற்கு நீங்கள் அனுப்பியிருந்த $5 பெருமானமுள்ள வரிப்பணத்தை முறைப்படி வரிகளை பெற்றுக்கொள்ள அமைந்திருக்கும் ஏதோ ஒரு நிறுவனம் சரியாக பெற்றுக்கொள்ளாததால் அரசாங்கமானது உங்களை சிறைச்சாலைக்கு அனுப்பும். என்றோ ஒரு நாள் நீங்கள் ஏன் அதை செய்தீர்கள் என்று நாம் கேட்கப்படத்தான் போகின்றோம். நாம் ஒரு கிறிஸ்தவ தேசமாயிருக்கிறோம்.
கோடிக்கணக்கானவர்கள் அங்குள்ள அந்த ஜனங்கள் அண்டை அனுப்பப்படுகின்றனர். அதாவது நாம் அவர்களுடைய நட்பை பெற முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர்கள் அதை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே குருஷேவ் அவர்கள், தேவன் ஒருவர் இருப்பாரானால் அவர் தம்முடைய அரண்மனையை மீண்டும் துடைத்து சுத்தம் செய்வார் என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. நம்மீது அவமானத்தை கொண்டு வரும்படியாக அஞ்ஞானிகளால் இத்தகைய அறிவிப்புகளை கூற முடிகிறது. அது என்ன ஒரு முட்டாள்தனமான காரியமாயிருக்கிறது. நாமோ நம்மை கிறிஸ்தவர்கள் என்றே அழைத்துக் கொள்கிறோம். தேவன் வந்து பணமுமின்றி விலையுமின்றி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். என்றென்றைக்கும் ஜீவிக்கும்படியான ஜீவன். நாம் அதன் பேரில் நம்முடைய புறமுதுகை காட்டி அவருடைய முகத்தை பார்த்து எள்ளி நகையாடுகிறோம். அந்நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம்? அது என்னவா இருக்க போகிறது? தேவன் முனைந்து செயலாற்றும்படியான காரியங்களை நமக்கு அளித்து, நமக்கு பணத்தையும் அளித்து, வானத்தின் கீழ் நம்மை ஐஸ்வர்யமான தேசமாக ஆக்கியிருப்பாரேயானால், அப்பொழுது தேவன் அதனை கொண்டு நாம் என்ன செய்தோம் என்று கேட்கப் போகிறார். நாம் ஏன் நம்முடைய பணத்தை திருப்தி செய்யாத காரியங்களுக்காக செலவழிக்கிறோம்? ஒரு தேசத்துக்கு மட்டுமல்ல, ஆனால் அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்குமானதாயிருக்கும். சிலரையிலிருந்து கோடிக்கணக்கான டாலர்கள் வரை செலவழிக்கப்படும் ஒவ்வொன்றுக்குமே ஆகும். மனிதர்கள் ஒருவர் மற்றொருவரை கொன்றுவிடுகின்றனர். நான் அண்மையில் பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரையை வாசித்தேன். அதில் ஒரு வேட்டை முகாமில் 2 பையன்கள் பணிபுரிந்து கொண்டிருந்தார்களாம். அதில் ஒருவனுக்கு 5 பிள்ளைகள் இருந்தனவாம், மற்றவனுக்கோ 2 பிள்ளைகள் இருந்தனவாம். அவர்களில் ஒருவனை தற்காலிகமாக பணியிலிருந்து நீக்கி வைத்திருக்க வேண்டியதா இருந்ததாம். அப்பொழுது 2 பிள்ளைகளை உடைய அந்த பையன்களில் ஒருவன், இல்லை 5 பிள்ளைகளை உடையவன், 2 பிள்ளைகளை உடையவனை பார்க்கிலும் அதிக ஊதிய பணி அவனுக்கு தேவைப்பட்டதை உணர்ந்து அவனோடு வேட்டைக்கு சென்று அவனுடைய முதுகில் அவனை சுட்டுவிட்டானாம். பணமே அந்த விதமான ஒரு தேசமாயும் அந்த விதமான ஓர் உணர்வுடையதாயும் அது ஜனங்களை அதிகாரம் செலுத்துகிற ஒரு விதமான ஆவியாயும் இருக்கிறது. ஆகையால் புதிய பிறப்பானது இருக்க வேண்டியது எவ்வளவு இன்றியமையாததாய் உள்ளது என்பதை உங்களால் காண முடியும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அது இருக்கத்தான் வேண்டும். பணமின்றி என்னிடத்தில் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். எனவே என்னிடத்தில் பணமில்லை என்று உங்களால் கூற முடியாது. உங்களுக்கு எந்த பணமும் தேவையே இல்லை. அது இலவசமாய் அளிக்கப்படுகிறது. அமெரிக்கர்களாகிய நாம் ஒவ்வொன்றிற்காகவும் நம்முடைய வழியில் பணத்தை செலவழிக்கும்படியான அவ்வளவு சாதகமான மனச்சாய்வுடையவர்களாய் இருக்கிறோம். அதுவே நம்முடைய கொள்கை குரலாய் இருக்கிறது. நாம் எல்லா காரியங்களுக்காகவும் பணம் செலுத்துகிறோம். நாம் பணம் வைத்துள்ளோம். நம்முடைய டாலர் நோட்டுகள் ஏழ்மையாய் இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் சென்று ஒளிர்கின்றன. பெருமையானதும் நேர்த்தியானதுமான எல்லாவற்றுக்குள்ளும் உள்ளே நடந்து சென்றால் சுற்றுலாவினர் அங்கே உள்ளே வருவதை நீங்கள் காண்கிறீர்கள். அமெரிக்கர்கள் அவர்களுக்கு உணவளிக்கிறார்கள். அந்த காரியம் தேவனுடைய பார்வையில் அசுத்தமானதாயும் கீழ்த்தரமான ஆதாய வருமானமாயும் உள்ளது. அது பரலோகத்திற்கு செல்லும் நம்முடைய வழியை கொள்ளாது. ஆனால் அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் நம்முடைய வழியில் பணம் செலுத்த வேண்டும். நீங்கள் உணவு விடுதிக்கு செல்லுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய இரவு உணவினை புசிக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் மேஜையின் மீது உணவினை பரிமாறுபவளுக்கு இனாமாக கொஞ்சம் பணம் வைக்கவில்லை என்றால் அங்கே முகசுளிப்பு அவளுடைய முகத்தில் உண்டாகிறது. அந்த நிறுவனத்தினரால் அவளுக்கு செலுத்தப்படுகிற ஊதியத்தின்படியே அவள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறாள். ஆயினும் உங்களுடைய கட்டணத்தோடு குறைந்தபட்சம் 10% அல்லது சற்று கூடுதலாக செலுத்த வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் அவ்வாறு செலுத்தவில்லை என்றால் அந்த உணவு பரிமாறுபவள் உங்களை ஒரு கஞ்சனை போல அல்லது ஒரு விதமான பணப்பேராசை கொண்டவன் என்பதைப் போல இழிவாக பார்ப்பாள். அவள் தன்னுடைய பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாள். அதை செய்வது ஓர் அவமானமாயும் ஒரு வெட்கக்கேடுமாயும் இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். அது இந்த தேசத்தின் மீதான பரிதாபமான நியாயத்தீர்ப்பாய் இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். வழக்கமாக நல்ல ஜனங்கள் நல்ல இடங்களில் அதை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இவை யாவுமே ஒரு பெரிய ஆவிக்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்றன. நான் ஒரு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சிறு கைப்பெட்டியை ஒரு கையிலும் மற்றொரு கையில் ஒரு பெரிய பெட்டியையும் என்னுடைய சவர பொருட்களை கொண்ட சிறு பையை கையின் கீழே வைத்துக் கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது மூட்டைகளை சுமப்பவன் ஒருவன் வந்து, நான் அதை உங்களுக்காக தூக்கி கொண்டு வரலாமா என்று கேட்டான். நானோ, ஓ ஐயா, நான் அங்குள்ள அந்த ரயில் வண்டியின் இடத்திற்குத்தான் சென்று கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி, மிக்க நன்றி என்று கூறினேன். ஓ, அது ஏறக்குறைய வெறுமன 30 கஜ தூரம் மட்டுமே. அவனோ, நான் தூக்கி வருவேன் என்றான். எனவே அவன் அந்த சிறு கைப்பெட்டியை எடுத்துக்கொண்டு அதை தூக்கி கொண்டு நடந்து வந்தான். பாருங்கள், அவன் அங்கு வந்தடைந்தவுடனே நான் ஒரு கால் அவனுக்கு ஏற்கனவே கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கும் என்றும், ஆனாலும் நான் அவனுக்கு $1/2 பணம் தரலாம் என்றும் எண்ணினேன். அநேகமாக அவன் சம்பளத்திற்கு பணிபுரிபவனாய் இருக்கலாம். ஆயினும் என்னுடைய பொருட்களை ஏறக்குறைய இந்த கூடாரத்தின்
கடைசி முனை வரை உள்ள தூரத்திற்கு சுமந்து கொண்டு வந்து அங்கே அவன் இந்த ரயிலில் ஏற்றினபடியால் நான் ஒரு நிமிடம் இரு என்று கூறி நான் முதலில் ரயிலில் ஏறிக்கொண்டு என்னுடைய சட்டைப்பையில் கையை விட்டு பணம் எடுத்தேன். பின்னர் நான் அவனுக்கு $1/2 கொடுத்தேன். அதற்கு அவனோ 1 நிமிடம் என்றான். நான், ஐயா, இதற்கு என்ன என்று கேட்டேன். அதற்கு அவனோ, நான் 3 பைகளை கொண்ட சுமையை உமக்காக சுமந்து வந்தேனே என்றான். நானோ, ஆமையா, அது உண்மைதான், என்ன இதில் என்ன தவறு உள்ளது என்று கேட்டேன். அப்பொழுது அவன், ஒரு பைக்கு என்னுடைய குறைந்தபட்ச கட்டணம் 25 சென்ட்டுகள், எனவே நீர் இன்னும் ஒரு 25 சென்ட்டுகள் எனக்கு கொடுக்க வேண்டியவராக இருக்கிறீர் என்றான். பாருங்கள், அதுவே அமெரிக்க கொள்கையா இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திற்கும் பணம் செலுத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய காரில் பயணம் செய்கையில் அது சாக்கடை பள்ளத்திற்குள் விழ நேரிட்டால் நீங்கள் அதை வெளியே எடுக்க யாரோ ஒருவரை அழைத்து வருவீர்கள். அப்பொழுது நீங்கள் அதற்கு பணம் செலுத்த ஆயத்தமாக இருப்பது மேலாகும். ஏனென்றால் அதற்காக அவர்கள் உங்களிடத்தில் கட்டணம் வசூலிக்கப் போகிறார்கள். சேதத்திலிருந்து மீட்கும் ஒருவர் வந்து உங்களை மீட்கிறார். அவர் 1 மைல் தூரம் என்று அவ்வளவாய் அளவிட்டு உங்களிடத்தில் கட்டணம் வசூலிப்பார். விவசாயியாக இருப்பாரானால் அவருடைய எந்திர கலப்பை வண்டியினால் வெளியே எடுக்க கிட்டத்தட்ட எல்லாவற்றுக்குமே கட்டணம் வசூலிப்பார். அது அதைவிட மோசமாயிருக்கும். நீங்கள் செய்து முடிக்கும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நீங்கள் பணம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் செலுத்த வேண்டியது பணமே ஆகும். அதே சமயத்தில் பாவமானது எவ்வளவு பெரிய சாக்கடை பள்ளத்திற்குள் உங்களை தூக்கி எறிந்துள்ளது. அந்த பாவ சாக்கடை பள்ளத்திலிருந்து உங்களை யாரால் தூக்கி எடுக்க முடிந்தது? ஆனால் உங்களை எவருமே அதிலிருந்து தூக்கி எடுக்க முடியாமல் இருக்கும் போது பணமுமின்றி விலையுமின்றி தேவன் உங்களை அந்த பாவ சாக்கடை பள்ளத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். நீங்கள் உங்களுடைய மீட்பின் பணியினை செய்து உங்களை இழுப்பவருக்கு பணம் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் சாக்கடை பள்ளத்தில் தானே இருப்பீர்கள். நீங்கள் பணம் செலுத்தியாக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் சாக்கடையில் தரித்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் எப்போதும் இருந்ததிலேயே மிக மோசமான சாக்கடை பள்ளம் எதுவென்றால் பிசாசு உங்களை பாவம் மற்றும் அவிசுவாசம் என்னும் சாக்கடை குழியில் தள்ளினதேயாகும். தேவரோ பணமுமின்றி கிரயமுமின்றி உங்களை வெளியே எடுக்க மனப்பூர்வமான விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் இனமும் அப்படியே உளையான பாவசேற்றில் கிடந்து அந்த சாக்கடை குழியிலேயே கிடந்து கொண்டு அவரை நோக்கி கூப்பிடாமலும் கூட இருக்கிறீர்கள். உங்களை மீட்டெடுப்பவர் வெளியே எடுக்கும் போது வழக்கமாக ஒரு பெரிய சங்கிலியை பள்ளத்திற்குள்ளாக விட்டு அதை காரின் முன்புறமான தடுப்பு கம்பியில் சுற்றி கட்டி திருப்பி இழுக்க துவங்குவார். காரினுடைய எந்திர சக்தி இழுக்க துவங்குகிறது. உங்களை வெளியே இழுக்க எந்திரங்கள் இயக்கப்படுகின்றன. தேவன் உங்களை பாவத்தின் பள்ளத்தில் கண்டறியும் போது நீங்கள் அவரை கூப்பிடுவதை கேட்கும் போது அவர் கல்வாரியில் சுற்றப்பட்டிருந்த தேவ அன்பு என்னும் ஒரு சங்கிலியை கீழே அனுப்ப அது உங்களுடைய இதயத்திற்குள்ளாக கொக்கி போட்டு பிடித்துக் கொள்ள அங்கே பரிசுத்தாவின் வல்லமையை வைத்து இழுக்க துவங்குகிறார். அது உங்களுக்கு எந்த கிரயத்தையுமே கேட்கிறதில்லை. ஆனால் அதே சமயத்தில் நாமோ பள்ளத்திலேயே கிடக்கிறோம். ஏனென்றால் நம்மால் அதற்கு நம்முடைய சட்டைப்பையிலிருந்து கிரயம் செலுத்த முடியவில்லை. அமெரிக்கர்களாகிய நாமோ நம்முடைய சட்டைப்பையிலிருந்து நம்மால் அதற்கு கிரயம் செலுத்த முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் உங்களால் முடியாது. அது பணமுமின்றி விலையுமின்றதாய் உள்ளது. நீங்கள் அதற்கு சபையிலேயும் கிரயம் செலுத்துகிறதில்லை. இயேசுவானவரோ கல்வாரியிலே அதற்கு கிரயம் செலுத்திவிட்டார். ஆனால் ஜனங்களோ அதை குறித்து வெட்கப்படுகின்றனர். அவர்கள் அதை தங்களுடைய வழியில் பெற விரும்புகிறார்கள். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வழியை தேவன் உடையவராய் இருக்கிறார். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களானால் அது இலவசமானதாய் உள்ளது. வழக்கமாக அவர்கள் உங்களை பள்ளத்திலிருந்து எடுக்கும் போது நீங்கள் முழுவதும் கீறலடைந்து காயமடைந்து நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அவர்கள் உங்கள் பேரில் சேவை செய்ய துவங்குவதற்கு முன்னர் ஒரு காரியம் செய்யப்படுகிறது. அதாவது அவர்கள் யார் உங்களுடைய ரசீதுக்கு கட்டணம் செலுத்தப் போகிறார்கள் என்றும், நாங்கள் காயங்களுக்கு தகிலிடப் போவதாயிருந்தால், நாங்கள் அதில் எண்ணெயை வார்க்கப் போவதாயிருந்தால் அந்த இரத்த விஷத்திலிருந்து பாதுகாக்க உங்களுக்கு சில நோய் தடுப்பு ஊசிகளை போடுவோம். எனவே நீர் எந்த காப்பீட்டு திட்டத்தை உடையவராயிருக்கிறீர் என்று கேட்பார்கள். அவர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு அதற்கு பணமானது ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய கர்த்தர் தம்முடைய அன்பின் சங்கிலியை உங்களுடைய இருதயத்தை சுற்றிலுமாய் இணைத்து உங்களை பாவ பள்ளத்திலிருந்து இழுக்கும் போது அவர் நொறுங்குண்ட ஒவ்வொரு இருதயத்தையும் குணமாக்கி எல்லா பாவத்தையும் எடுத்து போடுகிறார். அதிகிரி ஒருபோதும் உங்களுக்கு எதிராக நினைவு கூறப்படாதபடிக்கு அந்த கிரைய சீட்டு மறதி என்னும் சமுத்திரத்தில் போடப்படுகிறது. வாருங்கள், பணமும் இல்லை, விலையும் இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் ஆழ்ந்த துயருக்குட்பட்டிருந்தாலும் கவலையே பட வேண்டியதில்லை. நீங்கள் எவ்வளவுதான் நொறுக்கப்பட்டிருந்தாலும், உங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவோ செய்திருந்தாலும் அல்லது நீங்கள் என்ன செய்திருந்தாலும் அதற்கு கிரைய கட்டண ரசீதே கிடையாது. அவர் இருதய வேதனைகளை குணப்படுத்தி
உங்களுடைய எல்லா துயரங்களையும் எடுத்து போடுகிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இவை யாவுமே இலவசமானதாய் உள்ளது. நாம் தவறான ஆவியினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்ற காரணத்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் தேவனுடைய ஆவியினால் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துகிற, நமக்கு வழிகாட்டுகிற, வேதாகமத்தின்படியே நம்மை ஆயத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியினால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதற்கு பதிலாக உலகத்தின் ஆவியினால், ஒரு தேசத்தின் ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகின்றோம். கொஞ்ச காலத்திற்கு முன்னர் நான் மத நம்பிக்கையற்ற ஒருவனிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவன், திரு பிரணாம் அவர்களே, இதை குறித்து சிந்தியுங்கள். எல்லா துன்பமும் நிறைந்த இந்த ஜீவியத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சில யூத நூல்களில் உள்ளதே நாம் பெற்றுள்ள ஒரே காரியமாகும் என்றான். ஓ, நானோ, ஐயா, நீர் பெற்றுள்ளது ஒரு அதுவாக இருக்கலாம். ஆனால் நான் அதை காட்டிலும் சற்று மேலான ஒன்றை பெற்றிருக்கிறேன். நான் அதை எழுதின அந்த ஒருவருடைய ஆவியை பெற்றிருக்கிறேன். அது இதனை உறுதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு வாக்குதத்தையும் அதனை அப்படியே தத்ரூபமாக்குகிறது என்றேன். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கவில்லை. பாருங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த கிரயத்தையும் கேட்கிறதில்லை. அது விருப்பமுள்ளவனுக்கு இலவசமானதாய் உள்ளது. எனவே அவன் வரட்டும். தேவன் உங்களை பள்ளத்திலிருந்து இழுக்கிறார். அலங்கார வாசலண்டையில் இருந்த மனிதனை போன்றே ஆகும். அவன் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்தது முதற்கொண்டே பிசாசினால் தன்னுடைய கால் முடமாக்கப்பட்டிருந்தபடியால் அவன் இடித்து தள்ளப்பட்டிருந்தான். அவனுடைய ஜீவனத்தின் பிழைப்பிற்காக வழியில் அங்கு கடந்து செல்கிற ஜனங்களிடத்தில் கெஞ்சி பிச்சை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அவன் அந்த வாசலண்டையிலே காலையில் அமர்ந்திருந்த போது அவன் 2 பெந்தேகோஸ்தே பிரசங்கிமார்கள் வருவதைக் கண்டான். அவர்களிடத்தில் ஒரு வெள்ளிக்காசும் இல்லை. ஏனென்றால் அவன், என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை என்று கூறினான். வெள்ளிக்காசு என்பது மிக சிறிய துண்டு வெள்ளியாகும். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அந்த மனிதன் இந்த விதமான ஏதோ ஒரு காரியத்தை நினைத்திருப்பான் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய பிச்சை பாத்திரத்தை எடுக்க வேண்டியதில்லை. அவன் ஒரு கால் போதுமான பணத்தை சேமிக்க முயற்சித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அவன் 40 வயதுடனாயிருந்தான். அவன் பலவீனம் அடைந்திருந்தபடியால் அவனுடைய கணுக்காலில் இடுப்பு காலுறை தளப்பட்டைகளை கொண்ட ஒரு ஜோடி காலணிகளை வைத்தியர்கள் அவனுக்கு நடக்கும்படி செய்து தர ஒரு கால் அவன் போதுமான பணத்தை சேமிக்க முயற்சித்துக் கொண்டிருந்திருக்கலாம். வைத்தியர்கள் அவனுக்கு உதவி செய்யும் முன்னரே அவன் அதற்கான பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்திருக்கலாம். எனவே ஒன்றுமே இல்லாதிருந்த இந்த பெந்தேகோஸ்தே பிரசங்கமாரிடத்தில் தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லாதிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபர்களிடமிருந்து ஒரு காசை கூட கண்டறியக்கூடாதபடி மிகுந்த ஏழைகளாய் இருந்தனர். ஆனால் அவன் அவர்களுடைய முகத்தை நோக்கி பார்த்தபோதோ ஒருவன் வாலிபன், நாணங்கொண்ட வாலிபத்தோடு இருந்தான். மற்றொருவனோ வயோதிகமும் சுருக்கம் கொண்டவனுமாயிருந்தான். பேதுருவும் யோவானும் வாசலண்டை சென்றார்கள். அப்பொழுது இவன் அந்த வாலிபமான மனிதனுக்குள் ஏதோ ஒன்றை கண்டான். அந்த நாணம் வழக்கத்திற்கு மாறுபட்ட ஒரு சிறு மேம்பட்ட வேறுபாட்டை உடையதாயிருந்தது. இவன் சுருக்கங்களும் அக்கறைகளும் கொண்டு சூரியன் பொசுக்கி இருந்ததாய் காணப்பட்ட வயோதிக கலிலேய மீனவனின் முகத்தில் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருந்த சந்தோஷத்தை கண்டான். இவன் சற்று வித்தியாசமாய் இருக்கும்படி தென்பட்ட ஏதோ ஒன்றை கண்டான். கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து ஏதோ ஒன்று உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதுவே ஜனங்களை வித்தியாசமாக காண செய்கிறது. அவர்களே முழு உலகிலும் மிகவும் அழகான ஜனங்களாயிருக்கின்றனர். அவன் தன்னுடைய பிச்சை பாத்திரத்தை எடுத்து அதை அவன் தள்ளி வைத்து விட்டான். மிகவும் வயோதிகனாயிருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்றான். வேறு வார்த்தைகளில் கூறினால், நீ இந்த கக்கத்தண்டுகளை வாங்கிக் கொள்ள என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நான் தருகிறேன் என்பதாகும். இவன் தேனும் இரட்சிப்பின் திராட்சரசமான சந்தோஷத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இவன் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்னர் 2 அல்லது 3 நாட்கள் கழித்து அங்கு வந்திருந்தான். அங்கு ஏதோ காரியம் சம்பவித்திருந்தது. அந்த வாலிப மனிதன் அதற்கு மகத்தான ஒரு பெரிய ஆமேன் என்பதோடு துள்ளி அவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தான். என்ன சம்பவித்தது? அந்த இரக்கத்தின் சங்கிலி, அதாவது நான் வியாதிஸ்தரின் மேல் மனதுருக்கமாய் இருக்கிறேன் என்று உரைத்தவரின் மனதுருக்கம், இந்த வயோதிக மீனவனுடைய இருதயத்தில் அதே ஆவியின் மனதுருக்கம் உண்டாயிருந்தது. எனவே அவன், பணத்தை பொறுத்த மட்டில் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் லட்சக்கணக்கான மடங்கு அதனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு காரியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்டது என்னிடத்தில் உள்ளதே என்றான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், பேதுரு ஒரு யூதனாயிருந்தான். அவர்கள் இயற்கையாகவே பணத்தை விரும்புகிறவர்கள். ஆனால் இந்த யூதனோ மனமாற்றம் அடைந்திருந்தான். என்னிடத்தில் உள்ள அப்பேற்பட்டதை நான் உனக்கு விற்கிறேன் என்றல்ல, ஆனால்
என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். அப்பேற்பட்டது என்னிடத்தில் உள்ளது. நான் என்னுடைய சட்டைப்பையில் ஒரு பைசா கூட வைத்திருக்கவில்லை. என்னால் ஒரு ரொட்டி துண்டையும் வாங்க முடியாது. என்னால் எதையுமே வாங்க முடியாது. என்னிடத்தில் ஒரு பைசா கூட இல்லை. ஆனால் என்னிடத்தில் உள்ளதை நீ அதை பெற்றுக்கொள்ள முடிந்தால் நான் உனக்கு தருவேன். ஏனென்றால் அது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் நமக்கு தேவை. என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். ஐயா, நீர் என்ன வைத்திருக்கிறீர்? நான் விலையின்றி பாலும் தேனும் விற்போரிடத்திலிருந்து வருகிறேன். நான் அதை உனக்கு தருவேன். நீ அதற்காக ஒன்றையும் எனக்கு தர வேண்டியதில்லை. நீ அதை பெற்றுக்கொள்ள கூடுமானால் நான் அதை உனக்கு தருவேன். கட்டணத்திற்கு வழங்கும் ஒருவரை போன்று இல்லாமல் கட்டணமின்றி கொடுப்பவர்கள் போலவே. ஏனென்றால் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அது வெறுமன 3 நாட்களுக்கு முன்னால் அளிக்கப்பட்ட அவருடைய கர்த்தரின் கட்டளையாயிருந்தது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கரிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அவர்கள் சர்ப்பங்களை எடுத்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது. நீங்கள் இலவசமாக பெற்றிருக்கிறபடியால் இலவசமாக கொடுங்கள். அந்த யூதன் மனமாற்றம் அடைந்திருந்தான். அமெரிக்காவில் நமக்கு தேவைப்படுகிறது என்னவென்றால் நம்முடைய மத சம்பந்தமான சடங்கு முறைகள் சிலவற்றின் ஸ்தானத்தை எடுக்கும் பரிசுத்த ஆவியின் மாற்றமேயாகும். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. கலப்படமற்ற சிருஷ்டிகரின் நாமத்தில் உள்ள விசுவாசமாயிற்று. அவன் குதித்தெழுந்து தேவனை துதித்தார் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. ஓ, அந்த மகத்தான காரியங்களை நீங்கள் அறிவீர்கள். அவன் ஒரு கால் கக்கத்தண்டுகளை வாங்குவதற்கு போதுமான பணத்தை சேர்க்கும்படி முயற்சிக்க அங்கே 40 வருடங்களாக அமர்ந்திருந்திருக்கலாம். ஆனாலும் அவனால் அதை செய்ய முடியாமற் போயிற்று. ஆனாலும் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படாதிருந்த இடத்தில், எதிர்பார்க்கப்படாதிருந்த நேரத்தில், பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படாமல் பற்றாக்குறையான ஜனங்களிடத்தில் சரியாக அவனுக்கு தேவையாயிருந்ததை அவன் பெற்றுக்கொண்டான். தேவனதை அந்த வழியில் செய்கிறார் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிறு கூட்ட பரிசுத்த உருளைகள் என்று அழைக்கப்பட்டவர்களிடத்தில் ஓர் இரவு எனக்கு தேவையாயிருந்ததை நான் கண்டறிந்தேன். அதை பணத்திற்கு கொள்ள முடியாது. ஒரு கூட்ட எழுத படிக்க தெரியாத, கல்வி அறிவற்ற, ஏழ்மையாக உடை உடுத்தியிருந்த ஜனங்களாயும் கருப்பு நிறத்தவர்களாயும் இருந்தவர்கள் இருந்ததான அந்த இடத்தில் ஆரம்பத்தில் ஒரு பழைய மதுபானம் இருந்தும் கடையாயிருந்து பின்பு திருத்தி சீரமைக்கப்பட்ட இடத்தின் தலையின் மீதே நான் ஒரு கிரயத்தை சம்பத்தை கண்டடைந்தேன். அந்த வயோதிக கருப்பு நிறத்தவர் என்னுடைய முகத்தை நோக்கி பார்த்து, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டபோது, ஓ, அதுவே எனக்கு தேவையாயிருந்த ஒரு காரியமாயிருந்தது. அந்த ஜனங்களுக்கு மத்தியில் அதை கண்டறியும்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு தேவையாயிருந்ததை அவர்கள் உடையவர்களாயிருந்தனர். இன்றைக்கு ஐநா நாம் பெற்றுள்ளதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அதுதான் அவர்களுக்கு தேவை. குருஷேவ் இன்னும் மற்றுமுள்ள யாவருக்கும் கிறிஸ்து தேவை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவை. அதுவே அவர்களுடைய மனநிலைகளை மாற்றும். அது அவர்களை மனிதர்களாக்கி அவர்கள் வெறுக்கிறவர்களை சகோதரர்களாக்கும். அது பேராசையும் மனக்காழ்ப்பையும் சண்டை சச்சரவையும் எடுத்து போட்டு அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நற்குணத்தையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தும். ஆம், சில சமயங்களில் நீங்கள் எதற்காக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை அங்கே எதிர்பார்க்கப்படாத இடங்களில் கண்டறிகிறீர்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய உதடுகள் ரத்தம் கசிந்து கொண்டிருந்த போதும், அவர்களுடைய நாவு அவர்களுடைய வாயிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த போது, அவர்கள் எண்ணத்தை எகிப்தின் எல்லா கொள்ளைகளையும் கொடுத்திருந்திருப்பார்கள். அவர்கள் நல்ல குளிர்ந்த குடிதண்ணீருக்காக எகிப்தியர்களிடத்தில் தாங்கள் கொள்ளையிட்ட எல்லா பொன்களையுமே கொடுத்திருந்திருப்பார்கள். வனாந்திரத்தில் அவர்களுடைய தலைவர்கள் அவர்களை பாலைவன சோலையிலிருந்து பாலைவன சோலைக்கு, வாய்க்கால்களிலிருந்து நீரூற்றண்டைக்கு வழிநடத்தி இருந்தனர். ஆனால் அவைகள் யாவும் வறண்டு போயிருந்தன. அப்பொழுது அங்கே பணமும் இன்றி விலையுமின்றி உண்டானதே. சத்தமானது தீர்க்கதரிசி அண்டை உரைத்து கண்மலை அண்டை பேசி என்று கூறினது. அது வனாந்திரத்தில் மிகவும் வறண்டிருந்த காரியமாயும் தண்ணீருக்கு மிகவும் தொலைவானதாயும் இருந்தது. அங்கே அவர்களுடைய தாகம் பணமுமின்றி விலையுமின்றி தணிக்கப்பட்டது. கண்மலை அண்டை பேசு, கண்மலைக்கு கட்டணம் செலுத்து என்றில்லாமல் கண்மலை அண்டை பேசு என்பதாயிருந்தது. அவர் இன்றிரவும் அதே கண்மலையாயிருக்கிறார். அவர் ஒரு வறண்ட நிலத்தில் ஒரு கண்மலையாயிருக்கிறார். நீங்கள் அந்த வறண்ட நிலத்தில் யாத்திரை செய்து கொண்டிருந்தால் அந்த கண்மலை அண்டை பேசுங்கள். அவருக்கு கிரயம் செலுத்த வேண்டியதில்லை. அவரண்டை பேசுங்கள். அவரே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருக்கிறார். நீங்கள் சுகவீனமாயிருந்தால் அந்த கண்மலை அண்டை பேசுங்கள். நீங்கள் பாவவியாதி கொண்டிருந்தால் கண்மலை அண்டை பேசுங்கள்.
நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் அந்த கண்மலை கண்டை பேசுங்கள். பாருங்கள், அது எங்கோ இருக்கும் என்பதை போன்றது காணப்பட்டது. நீரூற்றுகள் இருந்த அந்த சிறிய ஸ்தலங்களில் அங்கே தண்ணீர் இல்லாமல் இருந்தாலும் கண்மலையாய் இருந்த அந்த பர்வதத்தின் மேல் தண்ணீர் இல்லாது போல் காணப்பட்டது. மனிதன் நினைப்பதற்கு காலதாமதமாகவே தேவன் காரியங்களை செய்கிறார். அந்த கண்மலை வனாந்தரத்தில் மிகவும் வறண்ட ஸ்தலமாயிருந்தது. ஆனால் அவர் கண்மலை கண்டை பேசி என்றார். இன்றைக்கு ஜனங்கள் மிகவும் வஞ்சிக்கப்படுகின்றனர். அவர்கள் சென்று தங்களுடைய ஜெபங்களை கூறி அவர்களுக்காக ஒரு சில ஜெபங்களை கூறும்படியாக ஒரு பாதிரியாருக்கு கொஞ்சம் பணம் செலுத்தக்கூடுமானால் தங்கள் வழியூடாக செலுத்தினால் நலமாயிருக்கும் என்றே அவர்கள் கருதுகிறார்கள். அவர்கள் எங்கோ ஒரு பெரிய சபையை கட்டினால் ஒரு பெரிய பணக்கார மனிதன் அதற்கு ஆதரவளிக்க, அதே சமயத்தில் அவர் தொடர்ந்து இச்சையாகவே ஜீவித்துக் கொண்டிருக்க அவருக்காக யாராவது ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அவரும் அது அவ்வளவுதான் என்றே எண்ணிக்கொள்ளுகிறார். தேவனுக்கு உங்களுடைய அசுத்தமான பணம் தேவைப்படுகிறதில்லை. அவர் விரும்புகிற காரியமெல்லாம் உங்களுடைய பக்தியும் அவரண்டை பேசும்படியான உங்களுடைய ஜீவியமுமே ஆகும். தேவன் உங்களுக்கு பணத்தை அளித்திருக்கிறார். அதை திருப்தி செய்யாத பொருள்களுக்காக செலவழிக்காதீர்கள். திருப்தி செய்கிற பொருள்களுக்காக அதை செலவு செய்யுங்கள். ஆனால் உண்மையான பரிசுத்தமாகுதலை கொண்டு வரும்படியாக நீங்கள் அந்த கண்மலை கண்டை பேசும் வரையில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் பணமுமின்றி விலையுமின்றி ஜீவனை அளிக்கும் தண்ணீரை கொண்டு வந்தார். அவர்கள் குடித்து, அவர்களுடைய ஒட்டகங்களும் குடித்து, அவர்களுடைய பிள்ளைகளும் குடித்த போதும் அது இன்னமும் வனாந்திரத்தில் தண்ணீர் பாய்ந்தோடும் ஒரு ஊற்றாகவே இருந்தது. ஆகையால் அவர் இன்றைக்கும் இந்த விடாய்த்த பூமியில் அழிந்து போகும் ஜனங்களுக்கான கண்மலையாயிருக்கிறார். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். கவனியுங்கள், ஒவ்வொரு இரவும் அவர்கள் அப்பத்தை குறித்து எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கவில்லை. அவர்களுடைய அப்பம் ஒவ்வொரு இரவும் அவர்கள் அண்டைக்கு புத்தம் புதியதாக கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு நாம் ஒரு துண்டு அப்பத்தை பெற புறப்பட்டு செல்கிறோம். நீங்கள் ஒரு பிச்சைக்காரனாயிருந்து இங்குள்ள கடையண்டைக்கு நடந்து சென்று நான் ஒரு துண்டு அப்பத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் உள்ளேன் என்று கூறுவதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவன், உன்னுடைய பணத்தை எனக்கு காண்பி என்பான். எனவே நான் இந்த துண்டு அப்பத்திற்காக 25 சென்டுகள் பணம் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது எதை நீங்கள் பெற்றுக்கொண்டு விடுகிறீர்கள்? இது ஒரு சிறிதளவை கொண்ட உணவாயிருக்கிறது. ஆனால் கோதுமை உற்பத்தி செய்யக்கூடிய மிக தரக்குறைவானதை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். அவர்களோ அதிலிருந்து எல்லா ஊட்டச்சத்துக்களையும் எல்லா தவிட்டையும் எடுத்து அதை பன்றிக்கு கொடுக்கிறார்கள். அந்த தவிட்டோடு சேர்ந்து ஒட்டி கொண்டிருப்பதோடு பசை போன்ற மாவினை கலந்து அதை சலித்தெடுத்து ஒரு ரொட்டி துண்டை தயாரிக்கிறார்கள். அது பல முறைகள் அழுக்கும் அசுத்தமும் கொண்ட கரங்களினால் தயாரிக்கப்படுகிறது. உங்களுடைய ரொட்டியில் நீங்கள் கண்டடைவது என்னவென்றால், சில நேரங்களில் தலைமுடிகளின் ஒரு கொத்தும் ஒழுக்கக்கேடான பொருள்களும் உரையிடப்படும் காய துண்டுகள் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் அந்த ரொட்டி தயாரிக்கும் இடத்தில் விழுவதை நீங்கள் காணலாம். பால்வினை நோய் கொண்ட பாவமுள்ள ஜனங்கள் மற்றும் ஒவ்வொரு காரியமும் அதற்குள் கலக்கின்றன. அது தயாரிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்களேயானால் நீங்கள் அதை சாப்பிடக்கூட மாட்டீர்கள். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய 25 சென்டுகள் பணத்தை செலுத்துகிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்கிறதில்லை. தேவனோ பணமுமின்றி விலையுமின்றி தூதர்களின் கரங்களினால் செய்யப்பட்ட அப்பத்தை கொண்டு ஒவ்வொரு இரவும் அவர்களை போஷித்தார். இன்றைக்கோ அந்த அப்பமானது கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறதாயும் ஆவிக்குரிய பிரகாரமான ஜீவனாயும் அவருடைய ஜீவனை அளிக்கும்படியாக வானத்திலிருந்து இறங்கி வந்ததுமாயிருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை அளிக்கிறார். அவர்கள் அந்த அப்பத்தை அடுத்த நாளுக்கென்று எடுத்து வைத்துக் கொண்டதால் அது கெட்டுப்போய் விட்டது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். நீங்களோ யாரோ ஒருவர், பாருங்கள், நான் பெற்றுள்ளேன், நான் உங்களுக்கு சொல்வேன், நான் ஒரு லூத்தரன், நான் ஒரு பிரெஸ்பிட்டேரியன், பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்தேக்காரன் என்பதை பற்றி சொல்வதை கேட்கிறீர்கள். அது வெறுமன கையால் செய்யப்பட்ட ஒரு பழைய ரொட்டி துண்டாகும். அதில் உள்ளதெல்லாம் வெறுமன அசுத்தமாயும் மனிதனுடைய கரங்களினால் உண்டாக்கப்பட்டதுமானதாய் உள்ளது. ஆனால் நீங்கள் இந்த காலை ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆத்மாவை புத்தம் புதியதாய் அபிஷேகித்தார் என்ற ஒரு சாட்சியின் அனுபவத்தை புதியதாக கேட்கும் போது, ஓ சகோதரனே, அது தூதர்களின் ஆகாரமாயிருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து அவர்களை புதியதாக போஷிக்கிறார். ஆசீர்வாதமான மழையே நமக்கு தேவை. இரக்கத்தின் துளிகள் நம்மை சுற்றிலும் விழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாமோ மழைக்காகவே மன்றாடுகிறோம். ஓ ஆம் கர்த்தாவே, ஜீவ அப்பமாகிய கிறிஸ்துவை புதியதாக பரலோகத்திலிருந்து அனுப்பும். அதை என்னுடைய இதயத்திற்குள்ளாக விழவிட்டு அவருடைய மகத்தான பிரசன்னத்தை நான் அனுபவித்து மகிழ்வேனாக. அவர்கள் நிச்சயமாகவே நன்றியுள்ளவர்களாக இருந்தனர். அவர்கள் நன்றி அறிதலுள்ளவர்களாக இருந்தனர். தேவனுடைய ஆவியினால் பிறந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற எந்த மனிதனோ அல்லது ஸ்திரியோ எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். மலையின் மீது பிறந்து குருட்டு பையனாயிருந்த சிறுவன் பென்னியை போன்றே சுமார் 8 மாத குழந்தையாய் இருந்தபோதே அவனுடைய கண்களில் கண்படலங்கள் வளரத் துவங்கிவிட்டன. அவனுடைய பெற்றோர்களோ ஏழ்மையானவர்களாய் இருந்தனர். அவர்கள் பண்டைய மண்மேடான குன்றின் பக்கத்தில் வாழ்ந்து வந்தனர்.
அவர்கள் அந்த அறுவை சிகிச்சை மாத்திரமே சிறுவன் பென்னியினுடைய கண்களை காப்பாற்ற முடியும் என்றும் அதனால் மட்டுமே அவனால் காண முடியும் என்றும் அறிந்திருந்தனர். அவனோ அப்பொழுது சுமார் 12 வயது நிரம்பிய பையனாகி விட்டிருந்தான். அவனுடைய பெற்றோர்களால் வருடத்திற்கான அவர்களுடைய அப்பத்திற்கும் இறைச்சிக்கும் போதுமான பணத்தையே சம்பாதிக்க முடிந்தது. எனவே அவர்களால் அந்த அறுவை சிகிச்சைக்கு செலவிட முடியவில்லை. அப்பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ள யாவரும் சிறுவன் பென்னி குருடனாகவே அங்குள்ள சிறு பிள்ளைகளிடம் விளையாட முயற்சிப்பதை கண்டனர். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதையே அவனால் காண முடியாதிருந்தது. எனவே அவர்கள் வருத்தப்பட்டனர். ஆகையால் அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த வருடம் சற்று கூடுதலாகவே பயிரிட்டனர். அவர்கள் வெயிலில் சற்று கடினமாக உழைத்தனர். பின்னர் இலையுதிர் காலத்தில் விளைச்சல் விற்கப்பட்ட போது அவர்கள் அந்த பணத்தை கொண்டு சிறுவன் பென்னியை ரயிலில் ஏற்றி மருத்துவரிடம் அனுப்பினர். அவர்கள் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக நிகழ்த்தினர். அந்த சிறுவன் பென்னி திரும்புகையில் அவன் ரயிலில் இருந்து இறங்கின போது அக்கம் பக்கத்தினர் யாவரும் சுற்றிலுமாய் திரண்டு கூடிவிட்டனர். அப்பொழுது அவனுடைய சிறிய பிரகாசமான கண்கள் மின்னின. அவன் அவர்களுடைய முகங்களை நோக்கி பார்த்தபோது அவன் கூச்சலிட்டு கதறத் துவங்கினான். அப்பொழுது நடத்துனர்களில் ஒருவர், மகனே, அந்த அறுவை சிகிச்சைக்கு என்ன கிரயம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவனோ, திருவாளரே, இந்த ஜனங்கள் என்ன கிரய மதிப்புடையவர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கிரயத்தை செலுத்தின அவர்களுடைய முகங்களை என்னால் காண முடிகிறது என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றான். அந்த விதமாகத்தான் நாம் உணர்கிறோம். தேவனுக்கு என்ன கிரயம் என்று எனக்கு தெரியாது. அவருக்கு மிகச்சிறந்ததாக இருந்த அவருடைய குமாரனை அவர் எனக்கு அளித்தார் என்பதை நான் அறிவேன். ஆனால் அவர் எனக்காக மரித்தார் என்பதை அறிந்து கொள்ளவும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க முடிந்த இந்த ஆவிக்குரிய பார்வையை பெற்றுக் கொண்டதற்காகவும் நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். அவருக்கு என்ன கிரயம் என்று எனக்கு தெரியாது. அதை மதிப்பிட நமக்கு எந்த வழியுமே கிடையாது. கிரயமோ மிகவும் மகத்தானதாயிருக்கிறது. அது எவ்வளவென்று என்னால் உங்களுக்கு கூற முடியவில்லை. ஆனால் நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். நான் நன்றி அறிதல் உள்ளவனாயிருக்கிறேன். அதாவது நான் ஒரு காலத்தில் குருடனாக இருந்தேன், இப்பொழுதோ என்னால் காண முடிகிறது. 25 வருடங்களுக்கு முன்னர் மேயோ சகோதரர்கள் என்னுடைய காலம் முடிவடைந்து விட்டது என்றும் இனி ஒருபோதும் என்னால் ஜீவிக்க முடியாது என்றும் என்னிடம் கூறின போதும் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். நான் அதற்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தேவனுக்கு என்ன கிரயம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் ஒரு காலத்தில் ஒரு பாவியாய் பாவத்தில் கட்டப்பட்டு மரணத்தில் உண்டாக்குகிற இருதய வேதனையோடு இருந்தேன். ஆனால் இன்றைக்கோ மரணம் என்னுடைய ஜெயமாயிருக்கிறது. அல்லேலூயா! அது நான் நேசிப்பவருடைய முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய அவருடைய பிரசன்னத்துக்கு மாத்திரமே என்னை கொண்டு வரும். அவர் அறுவை சிகிச்சையினால் காரியத்தை மாற்றினார். அவர் என்னுடைய இதயத்தை எடுத்து அதை புதியதாக்கினார். ஏதோ காரியம் எனக்கு சம்பவித்ததை நான் அறிவேன். கடந்த இலையுதிர் காலத்தின் போது மினிசோட்டாவில் ஒரு செய்தித்தாளில் வெளிவந்தது. ஒரு நாள் காலையில் ஒரு சிறு பையன் தன்னுடைய இருசக்கர மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு ஞாயிறு வேத பாட பள்ளிக்காக சபைக்கு சென்றானாம். பக்கத்தில் வசித்த மற்றொரு வாலிப மனிதனோ அவன் ஞாயிறு வேத பாட பள்ளியோடு எவ்வித ஈடுபாடும் கொண்டிருக்கவில்லை. எனவே அவன் தன்னுடைய பெண் சிநேகிதியை அழைத்துக் கொண்டு சறுக்கி விளையாட சென்றானாம். அந்த மனிதன் நன்கு வளர்ந்த புருஷனாயிருந்தான். அப்பொழுது அவன் மெல்லிய பனிக்கட்டிக்குள் வடிக்கு விழுந்தான். அப்பொழுது அவன் அன்று காலைதான் அந்த சிறு பையன் வீதியில் சென்றபோது அவனை பார்த்து நகைத்து தன்னுடைய பெண் சிநேகிதியிடத்தில் அது அந்த சபைக்கு செல்கிற ஒரு கூட்ட மதவெறியர்கள் என்று கூறியிருந்தானாம். அவன் பனிக்கட்டியினூடாக சென்று விழுந்தபோது அவனுடைய பெண் சிநேகிதியோ அவனிடத்திலிருந்து தூரமாயிருந்தாள். அவளோ அவனை பார்க்கிலும் எடை குறைந்தவளாயிருந்தாள். எனவே அவள் தப்பித்துக் கொண்டாள். ஆனால் அவன் எழும்பி தன்னுடைய கரங்களை பனிக்கட்டியின் மேல் வைத்தபோது அவன் செயலற்ற நிலைமைக்குள்ளாக்கப்பட்டு பனிக்கட்டியின் மீது ஒட்டிக்கொண்டான். அப்பொழுது அவனுடைய பெண் சிநேகிதி அவனிடக்கு செல்ல முயன்றாள். ஆனால் அவள் மிகவும் பருமனாக இருந்தாள். எனவே அவள் பனிக்கட்டியை உடைத்து விட்டாள். அப்பொழுது அவன் அவளை நோக்கி, திரும்பிப்போ, நீ திரும்பி போய்விடு, நீயும் உள்ளே விழுந்து விடுவாய், நாம் இருவருமே மூழ்கி விடுவோம் என்று கூச்சலிட்டான். அவன் கதறினான். ஆயினும் அவனுக்கு உதவும்படிக்கு ஒன்றுமே இல்லாதிருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து குன்றின் உச்சியிலிருந்து ஒரு சிறிய இருசக்கர மிதிவண்டி வந்தது. ஒரு சிறு பையன் தன்னுடைய கரத்தின் கீழே ஒரு வேதாகமத்தை வைத்துக் கொண்டு அந்த இருசக்கர மிதிவண்டியை மிதித்துக் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் கூக்குரல்களை கேட்டான். உடனே அவன் தன்னுடைய சிறு இருசக்கர மிதிவண்டியை வேகமாக மிதித்து ஓட்டி வந்தான். பின்னர் தன்னுடைய வேதாகமத்தை கீழே வைத்துவிட்டு அந்த பனிக்கட்டியின் மீது ஓடினான். தன்னுடைய நல்ல ஆடைகளோடு தன்னுடைய சிறிய வயிற்றினால் ஊர்ந்து சென்று அந்த மனிதனுடைய கரங்களை அவன் பற்றி பிடித்து அவனை திரும்ப எடுத்துக்கொண்டு அந்த பனிக்கட்டியிலிருந்து அவனை வெளியே கொண்டு வரும்படியாய் சென்றான். பின்னர் வெளியே ஓடி சென்று ஒரு காருக்கு கொடியசைத்து காட்டி நிறுத்தினான். அப்பொழுது அவர்கள் நோயாளிகளை ஏற்றி செல்லும் விரைவு வாகனத்தை அழைத்து அவனை ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவன் அங்கு சென்று அந்த நோயாளிகளை ஏற்றி செல்லும் விரைவு வாகனத்திற்கு பணத்தை செலுத்திவிட்டு அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்த சிகிச்சை காரியங்களுக்கும் சளி காய்ச்சலுக்கான ஊசிகளுக்காக மருத்துவர்களுக்கு கட்டணத்தை செலுத்தின பிறகு அவன் அந்த சிறு பையனண்டை வந்தான். அப்பொழுது அவன், மகனே, நான் உனக்கு என்ன கடன் பட்டிருக்கிறேன் என்று கேட்டான். அதற்கு அவரோ ஒன்றுமில்லையே என்றான்.
பின்னர் அவன், நான் உனக்கு என்னுடைய ஜீவனை கடனாக அளித்துள்ளேன் என்றான். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். பணம் அதை செலுத்த முடியவில்லை. அது அவனுடைய ஜீவனாயிருந்தது. நாம் தேவனை பொறுத்தவரையில் அந்த விதமாகத்தான் உணர வேண்டும். நம்முடைய வழியினூடாக ஏதோ ஒன்றினை கொண்டு கொள்ளும்படி இல்லாமல் நாம் நம்முடைய ஜீவியத்தை தேவனுக்கு அளிக்க கடமைப்பட்டுள்ளோம். பாவத்தின் சாக்கடை குடியில் மரித்துக் கொண்டும் மூழ்கிக் கொண்டும் இருந்தோம். தேவனோ தம்முடைய கரங்களை ஈட்டி தூக்கி எடுத்து எனக்கு வஸ்திரம் உடுத்தினார். நான் பாவத்தில் ஆழ்ந்து மூழ்கிக் கொண்டிருந்தேன். அமைதியான கரையிலிருந்து தூரமாயிருந்தேன். உள்ளுக்குள்ளாக வீழ முடியாத அளவிற்கு கரைபட்டு இனி ஒருபோதும் எழும்ப முடியாதபடிக்கு மூழ்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் சமுத்திரத்தின் எஜமானோ முற்றிலும் நம்பிக்கையிழந்த என் கூக்குரலை கேட்டு ஜலத்தினின்று என்னை தூக்கிவிட்டார். இப்பொழுது நான் பாதுகாவலாயிருக்கிறேன். நான் என்னுடைய ஜீவியத்தை அவருக்கு அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை அவருக்கு அளிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவரை செபிக்கும்படியாய் உங்களுடைய ஜீவியத்தை அவருக்கு அளிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சபை ஸ்தாபனத்தை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருக்கும்படிக்கு அதை அளிப்பதல்ல. அங்குமிங்கும் சுற்றித் திரிந்து மற்றவர்களை விமர்சனம் செய்வதற்கு அல்ல, ஆனால் சேவை செய்யும்படி முயற்சிக்கவும் மற்றவர்களை ரட்சிக்கும்படியாகவும் அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவிற்கு கொண்டு வருவதற்காகவுமே ஆகும். கெட்ட குமாரன், முடிக்கையில் நான் இதை கூறுவேனாக, அவன் தன்னுடைய ஆஸ்தி அனைத்தையும் தகப்பனுடைய ஆஸ்தியையும் ஒழுக்கங்கெட்ட ஜீவியத்தினால் வீணடித்த பின்பு அவன் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அவன் பன்றி பட்டியில் கிடந்தபோது அவனுக்கு புத்தி தெளிந்தது. அப்பொழுது அவன், என் தகப்பனார் எத்தனையோ கூலிக்காரர்களையும் அவர்களுக்கு தேவையானதையும் போதுமானதற்கு மேல் பூர்த்தியாய் வைத்திருக்கிறார். நானோ இங்கே வறுமையினால் மரித்துக் கொண்டிருக்கிறேனே என்றான். ஆனால் அப்படி இல்லாமல் அவன், நான் கொஞ்சமாவது பணத்தை வைத்திருந்தால் நான் செலவழித்து கரைத்ததற்காக என் தகப்பனாருக்கு திரும்ப பணம் கொடுக்க கூடுமே என்று கூற முயற்சித்திருந்தால் என்னவா இருந்திருக்கும்? ஆனால் அவனோ தன்னுடைய தகப்பனாரின் சுவாபத்தை அறிந்திருந்தான். எனவே அவன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு செல்வேன் என்றான். தகப்பனோ ஒருபோதும், மகனே ஒரு நிமிடம் பொறு, நீ என்னுடைய பணத்தை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்கவே இல்லை. இல்லை, அவன் ஒருபோதும் இவனுடைய பாவங்களுக்காக குற்றப்படுத்தவும் இல்லை. இவன் திரும்பி வந்து கொண்டிருந்ததற்காக அவன் மகிழ்ச்சியாயிருந்தான். அவனுக்கு புத்தி தெளிந்திருந்தது என்பதற்கு அவன் மகிழ்ச்சியாயிருந்தான். ஏனென்றால் அவன் தன் குமாரனாயிருந்தான். அவன் தன்னுடைய சொந்த பிள்ளையாயிருந்தான். அவன் தன்னுடைய வீட்டுக்காக வரும் பாதையில் இருந்ததற்காக அவன் மகிழ்ச்சி அடைந்திருந்தான். இப்பொழுதோ அவன் இவனுடைய பாவத்தை ஆதரிக்கவில்லை. ஆனால் அவன் புத்தி தெளிந்து, நான் தேவனுக்கு முன்பாகவும் என் தகப்பனுக்கு முன்பாகவும் பாவம் செய்திருக்கிறேன், எனவே நான் எழுந்து அவரண்டை செல்வேன் என்று கூறினதற்கு அவன் மகிழ்ச்சியாயிருந்தான். அவன் தூரத்தில் இவனை கண்டபோது அவன் இவனண்டை ஓடி இவனை முத்தம் செய்தான். பின்னர் அவன், பணமின்றி கொழுத்த கன்றை அடியுங்கள், பணமின்றி உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், பணமின்றி மோதிரத்தையும் கொண்டு வந்து அதை இவனுடைய விரலில் போடுங்கள், நாம் புசித்து குடித்து சந்தோஷமாயிருப்போம். ஏனென்றால் இந்த என் குமாரன் காணாமற் போனான், இப்பொழுதோ திரும்பவும் காணப்பட்டான். இவன் மரித்தான், இவன் திரும்பவும் உயிர்த்தான். அதை குறித்து நாம் மகிழ்ச்சியா இருப்போமாக என்றான். நண்பர்களே, முடிக்கையில் நான் இதை கூறுவேனாக, திருப்தியாக்குகிற காரியங்கள் மட்டுமே, உண்மையாயிருக்கிற காரியங்கள் மட்டுமே, நன்மையாயிருக்கிற காரியங்கள் மட்டுமே பணத்தினால் கொள்ள முடியாது. அவைகள் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான கிருபை வரங்களாயிருக்கின்றன. ஆத்ம ரட்சிப்பு, சந்தோஷம் வந்து புசித்து திருப்தி அடையுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நீடித்திருக்கிற காரியங்கள் யாவும், நன்மையாயிருக்கிற காரியங்கள் யாவும், மகிழ்ச்சி தரும் காரியங்கள் யாவும், நித்தியமான காரியங்கள் யாவுமே இலவசமானதாயும் உங்களுக்கு கிரயமே இல்லாததுமாயிருக்கின்றன. இந்த புத்தகத்தின் எழுத்துக்களின் முடிவில் விருப்பமுள்ளவன் வந்து பணமுமின்றி விலையுமின்றி ஜீவத்தண்ணீர் ஊற்றிலிருந்து இலவசமாய் பருகக்கடவன் என்று கூறப்பட்டுள்ளது. இலவசமாய் திருப்தியாக்குகிற உண்மையான காரியங்கள் உங்களாலே பாதுகாக்கப்படாமல் கடந்து செல்ல அனுமதித்துவிட்டு திருப்தியாக்காதவைகளுக்காக நீங்கள் ஏன் உங்களுடைய பணத்தை செலவழிக்கிறீர்கள்? நாம் ஜெபம் செய்வோமாக. நீங்கள் அமைதியாயிருக்கையில் ஜெபத்தில் இருங்கள். இந்த கட்டடத்தில் இக்காலையில் அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் பருகாதவர்கள் எவரேனும் இருந்தால், இன்னமும் உங்களுடைய ஜீவியத்தில் உலகத்தின் வாஞ்சைகளை கொண்டிருந்தால், இக்காலையில் நீங்கள் உங்களுடைய பானம் பண்ணும் ஸ்தலத்தை மாற்ற விரும்புகிறீர்களா? இல்லை என்றால் உங்களுடைய பணத்தின் அநியாய வட்டியை மாற்ற விரும்புகிறீர்களா? நீங்கள் பணமின்றி விலையுமின்றி தேவனிடத்திலிருந்து தேனையும் பாலையும் சந்தோஷமான திராட்சரசத்தையும் வந்து வாங்கிக் கொள்ள விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், நீங்கள் ஜெபிக்கையில் என்னை நினைவு கூறும் என்று கூறுவீர்களா?
ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராவது, சகோதரன் பிரணாம், நீங்கள் ஜெபிக்கையில் என்னை நினைவு கூறுங்கள் என்று கூறுபவர்கள் இருக்கின்றீர்களா? வாலிப ஜனங்களாகிய உங்களில் சிலர், ஆம், உங்களுடைய ஆஸ்தியை வீணடித்திருக்கிறீர்கள். உங்களுக்காக தாயானவள் ஜெபத்தில் மணிக்கணக்கில் நேரத்தை செலவழித்தாள். தகப்பனார் உங்களுக்கு எல்லா போதனைகளையும் செய்திருக்கிறார். அதே சமயத்தில் நீங்கள் பிசாசின் முறுமுறுப்புக்கு செவி கொடுக்கும்படி அதை ஒருபுறமாக ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுதோ நீங்கள் உலகத்தின் இசையையும் உலகத்தின் காரியங்களையும் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கெட்டகுமாரன் பன்றிப்பட்டியில் புத்தி தெளிவடைந்தது போல நீங்களும் புத்தி தெளிவடைந்து கொண்டிருக்கிறீர்கள். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, தேவனே, என்னை நினைவு கூறும், இக்காலையில் எனக்கு புத்தி தெளிவுண்டாக்கி என்னை பிதாவினுடைய வீட்டிற்கு வரும்படி செய்வீரா என்று கூறுங்கள். அது உங்களிடத்தில் ஒரு காரியத்தையும் கிரயமாக கேட்கிறதில்லை. அவர் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்திருந்தாலும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். தெய்வீக பிரசனத்தில் உள்ள அவர்கள் தங்களுடைய கரத்தை உயர்த்துவார்களா? சுகவீனமாயும் தேவையுள்ளவர்களுமாய் இருக்கிறவர்கள், நான் ஒரு பள்ளத்தாக்கிற்குள்ளாக விழுந்து விட்டேன். சாத்தானோ எனக்கு தீங்கிழைத்திருக்கிறான். அவன் என்னை முடமாக்கியிருக்கிறான், என்னை சுகவீனமாக்கி இருக்கிறான், அல்லது ஏதோ காரியத்தை செய்திருக்கிறான். இக்காலையில் தேவனுடைய விசுவாச சங்கிலியானது என்னுடைய இதயத்திற்குள்ளாக செயல்பட தொடங்கி அலங்கார வாசலண்டையில் இந்த மனிதருக்கு செய்யப்பட்டது போல என்னையும் இந்த பள்ளத்தாக்கில் இருந்து மேலே இழுக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன் என்று கூறுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இந்த வேளையில் தங்களுடைய கரங்களை உயர்த்துகிறவர்களை அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக நான் உம்மண்டை கொண்டு வருகிறேன். நீரே தேவன், நீர் மாத்திரமே தேவனாயிருக்கிறீர். இப்பொழுது அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் அங்கேயே நீர் அவர்களிடத்தில் பேசினீர். அங்கேயே நீர் அவர்கள் தவறாயிருந்தனர் என்பதை அவர்கள் நம்பும்படி செய்தீர். வார்த்தையானது அதனுடைய ஸ்தானத்தை கண்டறியும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசத் துவங்கி, நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள், திரும்புங்கள், பிதாவாகிய தேவனண்டைக்கு மீண்டும் வாருங்கள் என்கிறார். அவர்கள் இந்த பூமிக்குரிய பன்றி பட்டியிலிருந்து வெளியேறி பூரணமாயிருக்கிற பிதாவினுடைய வீட்டிற்கு வரும்படி விரும்பினர் என்பதை காண்பிக்கும்படியாகவே அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். அங்கே அவர்கள் எதையுமே கொண்டு வர வேண்டியதாயிராது. புலவன் நன்றாய் கூறியுள்ளது போன்றே, நான் என்னுடைய கரங்களில் கொண்டு வர ஒன்றுமே இல்லை. அப்படியே எளிமையாய் நான் உம்முடைய சிலுவையை பற்றிக் கொள்ளுகிறேன். அவர்கள் இனிமையாயும் தாழ்மையாயும் குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டவர்களாக வந்து தங்களுடைய ஜீவியங்களை ஒப்புக் கொடுப்பார்களாக. நீரோ அவர்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வருவீர், ஒரு மோதிரத்தை அவர்களுடைய விரல்களில் போடுவீர். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய மன்னாவினால் அவர்களை போஷிப்பீர். கர்த்தாவே, அதை அருளும். அவர்கள் சுகவீனமானவர்களாயும் துன்பப்படுகிறவர்களுமாயிருக்கின்றனர். அவர்கள் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றனர். சாத்தான் அவர்களை ஒரு பள்ளத்திற்குள்ளாக வீசியிருக்கிறான் என்பதில் சந்தேகமே இல்லை. அறுவை சிகிச்சைக்கான பணம் பற்றாக்குறையாக உள்ளது. அவர்களில் அநேகருக்கு ஒரு கால் அறுவை சிகிச்சை செய்யப்பட முடியாமல் இருக்கலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. அவன் மிக அதிகப்படியான பணத்தை வைத்திருந்தாலும் கூட வைத்தியரால் ஒரு கால் அந்த காரியத்தை அகற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் நீரோ தேவனாயிருக்கிறீர். இப்பொழுது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் கீழ் அமர்ந்துள்ள அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த மணி வேளையிலேயே சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய தலையிலிருந்து அவர்களுடைய பாதம் வரையிலும் முழுமையாய் சுகமாக்கப்படுவார்களாக. அவர்கள் சந்தோஷமில்லாமல் இருப்பார்களாயின் அவர்களுடைய ரட்சிப்பை அவர்கள் அதை இனி ஒருபோதும் அனுபவித்து மகிழ முடியாமல் இருந்தால், பண்டைய தாவீது என்னுடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் என்று கூறினது போன்றே தாருமே. நீர் விடாய்த்த பூமியில் கண்மலையாய் இருக்கின்றபடியால் அவர்களுடைய துக்கத்திற்காகவும் விடாய்ப்பிற்காகவும் அவர்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொள்வார்களாக. நீரே பெருவெள்ள நேரத்தில் அடைக்கலமாயிருக்கிறீர். பிசாசு ஒவ்வொரு வியாதியையும் ஒவ்வொரு ஏவுகணையும் அவர்களண்டை வீசியெறிந்து கொண்டிருக்கும் போது நீரே பெருவெள்ள நேரத்தில் அடைக்கலமாயிருக்கிறீர். தேவனே, அது அவண்ணமாகவே இன்றைக்கும் இருப்பதாக. ஏனென்றால் நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மென்மையாயும் மென்கனிவாயும் இயேசு அழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் பாவம் செய்திருக்கிற போதிலும் அவர் இரக்கத்தையும் மன்னிப்பையும் உடையவராயிருக்கிறார். உனக்காகவும் எனக்காகவும் மன்னிப்பை உடையவராயிருக்கிறார். வீட்டிற்கு வாராயோ? இப்பொழுது நீங்கள் பீடத்தண்டை வந்து முழங்கார் படியிட வாஞ்சிப்பீர்களேயானால்
உங்களை அபிஷேகிக்கும்படியாக நாங்கள் உங்களோடு ஜெபித்து எங்களால் செய்ய முடிந்த எந்த காரியத்தையும் செய்வோம். நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விடாய்த்து வீட்டிற்கு வாராயோ. மனப்பூர்வமாயும் மென்கனிவாயும் இயேசு அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ பாவியே, வீட்டிற்கு வாராயோ என்று அழைக்கிறாரே. நீங்கள் அவரை நேசிக்கின்றீர்களா? டெடி, நீங்கள் நான் அவரை நேசிக்கிறேன், அவர் முதலில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்த காரணத்தால் நான் அவரை நேசிக்கிறேன் என்ற பாடலுக்கு ஒரு சுருதியை கொடுக்க கூடுமா? நீங்கள் அதை வாசிக்க கூடுமா? நாம் அப்படியே ஒரு நிமிடம் ஆராதனையில் ஒழுங்குமுறையை மாற்றுவதற்கு முன்பு நாம் அவருடைய மகிமைக்கென்று இதை பாடுவோமாக. இது ஆராதனையாய் உள்ளது. செய்தியானது முடிவுற்றிருக்கிறது. நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். அதை பேசும்படி அது எனக்கு நன்மை செய்தபடியால் அது உங்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்றே ஜெபிக்கிறேன். அதை உங்களிடத்தில் பேசும்படியாக எனக்கு அளிக்கப்பட்டிருந்த அதே ஆவியின் ஏவுதலின் மூலமாக நீங்கள் அதை அனுப்பப்பட்டிருந்த அந்த அதே ஆவியின் ஏவுதலோடு பெற்றுக் கொண்டீர்கள் என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அதை உங்களுடைய இருதயத்திற்கு ஆசீர்வாதமாக்குவாராக. சரி, நான் அவரை நேசிக்கிறேன். இப்பொழுது நாம் பாடுகையில் உங்களுடைய கண்களை சற்று மூடிக்கொள்ளுங்கள். நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார். சம்பாதித்தார் என்னுடைய ரட்சிப்பை. கல்வாரி மரத்தினிலே. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை சற்று தாழ்த்தி அதை வாய் திறவாமல் மௌனமாய் பாடுவோமாக. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அவர் உங்களுடைய இருதயத்துக்கு உண்மையாய் இருக்கவில்லையா? அவரை குறித்த காரியம் அவ்வளவு உண்மையானதல்லவா? அவர் என்னை முதலில் நேசித்த காரணத்தால் நான் அவரை நேசிக்கிறேன். அவர் கல்வாரியிலிருந்து ஜீவ கயிற்றை எறிந்து அதை என்னுடைய இருதயத்தின் மேல் கொக்கியிட்டு இணைத்தார். சகோதரன் குர்மாண்ட் அவர்களின் இரவு நமக்காக ராபோஜன இரவில் பிரசங்கிக்கப் போகிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் கர்த்தரை நேசித்தால் வந்து எங்களோடு ராபோஜனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கே உங்களோடு இருப்பேன். அது சகோதரன் டோனி சேபல் அவர்களுடைய மருமகன். சகோதரன் டாம் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்திருக்கிறார். அவருடைய மகன் அருமையான பையன், உண்மையாகவே நல்ல திடமான கிறிஸ்தவன், நல்ல குட்டி பிரசங்கியார். ஏனென்றால் அவர் முதலில் என்னை நேசித்தார். சம்பாதித்தார் என்னுடைய ரட்சிப்பை. கல்வாரி மரத்தினிலே நாம் நம்முடைய தலைகளை இப்பொழுது வணங்கியிருக்கையில் இசைப்பேழையை தொடர்ந்து வாசிக்க உள்ளனர். கர்த்தராகிய இயேசுவே, கர்த்தாவே, நாங்கள் மற்றொரு ஆராதனைக்குள் பிரவேசிக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தில் பேசின பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் இதை எங்களுக்காக செய்தீர் என்பதில் நாங்கள் சந்தோஷமாயிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையானது உம்மிடத்திற்கு வெறுமையாய் திரும்பாமல் அதை செய்யும்படி தீர்மானிக்கப்பட்டிருந்ததை செய்வதாக. உண்மையான எல்லா காரியங்களும், நீடித்திருக்கிற காரியங்களும் பணமுமின்றி விலையுமின்றி தேவனிடத்திலிருந்தே வருகின்றன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அது எங்களுடைய எல்லா இருதயங்களுக்குள்ளும் தங்கியிருப்பதாக. நாங்கள் அழிந்து போகும் காரியங்களுக்காக, ஜீவனுக்கான மரண போராட்டத்தை உண்டாக்குகிற அப்படிப்பட்டதான காரியங்களுக்காக ஏன் போராட வேண்டும்? கர்த்தாவே, நாங்கள் கிரயமில்லாத அழிந்து போகாத காரியங்களுக்காக அதிகமாக போராடுவோமாக. கிரயமானது இலவசமாய் செலுத்தப்பட்டு விருப்பமுள்ளவன் எவனோ அவன் வரக்கடவன் என்ற ஒரு வரவேற்பு அழைப்பு உள்ளது. இந்த ஆராதனையின் மற்ற தொடர் நிகழ்வுகளையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இதை அருளும். இன்றிரவு எங்களோடு சந்தியும். ஞானஸ்தான ஆராதனையை ஆசீர்வதியும். ஒரு மகத்தான பொழிவு உண்டாவதாக. இந்த ஜனங்கள் உடைய நேசகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. இந்த காலையில் தங்களுடைய பாவங்களில் இருந்து மனம் திரும்புவதற்கு தங்களுடைய கரங்களை உயர்த்தின இந்த ஜனங்கள் ஞானஸ்தான உடைகளை உடுத்திக் கொள்ளும்படியாய் முன்வந்து அவர்கள் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை உலகத்திற்கு நிரூபிக்கும்படியான ஞானஸ்தான தொட்டிக்குள் செல்ல வருவார்களாக. அவர்கள் புத்தகத்திலிருந்து மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்படுகின்றனர். அதை அருளும் கர்த்தாவே. சகோதரன் குர்மாண்ட் அவர்கள் சிங்காசனத்தில் இருந்து புதியதாக செய்தியை எங்களுக்கு கொண்டு வருகையில் இன்றிரவு அவரோடும் பரிசுத்த ஆவியினால் அவரை அபிஷேகியும். நாங்கள் ராபோஜனம் எடுக்கையில் எங்களோடும் எங்களுடைய இருதயங்கள் சுத்தமாயும்
மாசற்றதாயும் இருப்பதாக. எங்களுக்குள்ளாக எந்த கரைப்படுத்துதலும் இல்லாமல் இருப்பதாக. இயேசுவின் இரத்தம் எங்களை எல்லா பாவத்தினின்றும் சுத்திகரிப்பதாக. இதை அருளும் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலிருந்து வியாதியை விலக்கி எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாரும். நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவினூடாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நான் நேசிக்கிறேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? இப்பொழுது அவரண்டை உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு அருகில் உள்ள எவருடனாவது கரம் நீட்டி கரங்களை குலுக்குங்கள். முதலில் ரசல், நான் அவரை நேசிக்கிறேன். நான் இன்றைக்கே மறிப்பேன் என்றாலும் நான் அவரை நேசிப்பேன். சம்பாதி, அது உண்மை. சுற்றி கரம் நீட்டி கரங்குலுக்குங்கள். ரட்சிப்பை கல்வாரியிலே. சரி, சகோதரன் நெவில் தன்னுடைய வார்த்தையினால் சரி.